ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் ஃப்ரண்ட் அண்ட் கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்ட்டு 2 சர்வீஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த கிளவுட் ஃப்ரண்ட் அண்ட் இந்த கிளவுட் ஃபார்மேஷன் 2த்துமே டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்றது நம்ம போக போக உள்ள பார்ப்பீங்க. எதுக்கு டெவலப்பர்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரெண்ட்லியா வரும்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிடிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடிஎன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஒரு கண்டென்ட்ன்றது ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கலாமா? ஸோ எல்லாருமே நம்ம ஒர்க் பண்ண போறது ஃபியூச்சர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனுக்கு தான் நம்ம AWS DevOpsல ஒர்க் பண்ண போறோம். அந்த அப்ளிகேஷனை குளோபலா எல்லாருக்குமே எடுத்து போய் கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கு தான் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம எல்லாருக்குமே ஒரே லேட்டன்சி. லேட்டன்சி அப்படின்றது என்னன்னு பார்ப்போம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பெயிண்ட்ல பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே நீங்க எங்க பார்த்திருப்பீங்க? ஒரு EC2ல ரன் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இது ஒரு EC2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு EC2. இந்த EC2 எந்த ரீஜன்ல ஹோஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை. ஸோ நம்ம இந்தியான்னு வச்சுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா. இந்தியால ஒரு கம்பெனி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன இந்தியால சர்வர் மேனேஜ் பண்றாங்க. அது வந்து ஆன் பிரமிஸ் சர்வரா இருக்கட்டும், இல்லாட்டி கிளவுட்ல AWSல ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல டெப்ளாய் பண்ணிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? EC2 எல்லாமே ஒரு ரீஜன் வைஸ் சர்வீஸ் கரெக்ட்டுங்களா? சோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற எல்லாரும் அக்சஸ் பண்றப்போ இது வந்து அவங்களுக்கு ஈஸியா அக்சஸ் ஆகும். ஓகேங்களா? இதுவே US, சிங்கப்பூர் இவங்கெல்லாம் அக்சஸ் பண்றப்போ நீங்க அக்சஸ் பண்ற அதே ஸ்பீடு அவங்களுக்கு இருக்குமா? இல்லாட்டி சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்குமா? ஸ்லோவா இருக்குங்களா? ஏன்? டிஸ்டன்ஸ் வேரியன்ட். ஓகேங்களா? சோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். சோ நமக்கு ஆல்ரெடி வந்து ரீஜன் என்னன்னு பார்த்தாச்சு, அவைலபிலிட்டி ஜோன் என்னன்னு பார்த்தாச்சு. சோ அதுலயே இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எட்ஜ் எட்ஜ் டெக்னாலஜி. ஓகேங்களா? கேட்சி சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்சி சர்வர் இந்தியால வந்து 15 இருக்குங்க. சோ இந்தியால ஒரு ரீஜன்ல 3 அவைலபிலிட்டி ஜோன், 3 அவைலபிலிட்டி ஜோன்ல 3 சர்வர்ஸ். கரெக்ட்டுங்களா? அவைலபிலிட்டி ஜோன்ன்றது ஒவ்வொரு சர்வர். சோ இந்தியால 3 சர்வர் இருக்கு. ஆனா கேட்சி சர்வர்ன்றது ரியல் டைம் சர்வர்ஸ். ஓகேங்களா? இந்த நீங்க எப்படி அந்த 3 ரீஜன்ல ஒரு சர்வர்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி கேட்சி சர்வர்ன்றது ஒரு சர்வர். அந்த சர்வர் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் கோசம் யூஸ் பண்றாங்க. அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்றது நம்ம இன்னைக்கு டெமோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பெயிண்ட்ல பார்த்தலாம். அதுக்கப்புறம் நம்ம PPTல அதோட அட்வான்டேஜஸ், அதோட செக்யூரிட்டிஸ், அதுல பிரைசிங் அது எல்லாத்தையுமே பெனிஃபிஷியரா PPTல பார்த்து அதுக்கப்புறம் ஓவர்லுக்கா நம்ம கன்சோல்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்தியால ஒரு சர்வர் ஓபன் ஆயிருக்கு. சோ இப்போ இந்தியால 15 கேட்சி சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த கேட்சி சர்வர்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. ஆஸ் ஆஃப் நவ் 216 கேட்சி சர்வர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பாயிண்ட் ஆஃப் பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 200 டேட்டா சென்டர் அதுதாங்க. இது ஒரு சர்வர். டேட்டா சென்டர்ல நீங்க என்ன சர்வர்ஸ்ல என்ன பண்ணுவீங்க? டேட்டா சென்டர்ல சர்வர்ஸா யூஸ் பண்ணுவீங்க. சோ அந்த டேட்டா சென்டர்ல சர்வர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, இது ஒரு டேட்டா சென்டர் மாதிரி இருக்கும். இதுல ஃபுல்லா ரேக்கா சர்வர்ஸ் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சர்வரை வந்து அலோகேட் பண்ணி அந்த சர்வர்ல வந்து தான் உங்களுக்கு இருக்கும். சோ இந்த ஒரு ரேக் அப்படின்றது ஒரு சர்வர். அது மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்கு. சோ அது எல்லாமே டேட்டா சர்வர். அந்த சர்வர்ஸ்ல வந்து நீங்க எல்லாமே பண்ணலாம். ஆனா கேட்சி சர்வர்ல என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, வெறும் உங்களோட கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் ஒன்று தான் ஸ்டோர் பண்ணும். மீதிக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் அதுதான். ஆனா அதுவும் ஒரு சர்வர். அதை கேட்சி சர்வர்னா வேறன்ட்டு கிடையாது. நார்மலா நீங்க யூஸ் பண்ற மாதிரியே சர்வர் தான். பட் ஆனா வெறும் CDN கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் பர்பஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்றதுனால அது ஒரு கேட் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப பெரிய கான்செப்ட் இல்லைங்க. நார்மல் சர்வர்ல நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கண்டென்ட் சர்வர் போக போக இந்த பெயிண்ட்லயே உங்களுக்கு காமிச்சிடுறேன். அது எந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் ஆகுதுன்ட்டு. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்தியால இருந்து யாராவது ஆக்சஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல. ஓகேங்களா? சோ அந்த அவைலபிலிட்டி ஜோன்லயே இருந்துச்சுன்னா அவைலபிலிட்டி ஜோன் பக்கத்துலயே ஒரு கேட்சி சர்வர் இருக்கும். அந்த இடத்துல இருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ரேஞ்ச்ல ஒரு கேட்சி சர்வர் இருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் 2016 கேட்சி சர்வர்ஸ் இருக்கு. அது எல்லாம் ஓவரால் ஜியோனிக்கல். ஓகேங்களா? சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 216 பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் சொல்லுவாங்க. அது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். எனக்கு தெரியாது. இப்போ நான் போன மாசம் பார்த்தப்போ போன பேட்ச்களா எடுக்கிறப்போ வெறும் 200 இருந்துச்சு.
ஸோ இப்போ உங்களுக்கு எடுத்து நான் அப்டேட் பண்ணுவேன். நான் எப்பவுமே கன்சோல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2016. ஸோ இந்த கேட்சி சர்வர் எல்லாம் இன்க்ரீஸ் எதுக்கு பண்றாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணோன்னே குளோபலா எல்லாருக்குமே ஒரே ஸ்பீடா டெலிவரி ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம இதே ஃபார் இந்தியாவில் ஒரு சர்வர் வச்சிருக்கோம். ஸோ இப்போ யூஎஸ்ல ஒரு EC2 மிஷினை கிரியேட் பண்ணி அங்க ஒரு சர்வர் அவங்களுக்கு டெலிவரி பண்ணுவோமா? ஸோ இது யூஎஸ் ரீஜனு. இந்த இடத்துல EC2 சர்வர் வச்சு லேட்டன்சி கம்மி பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், யூஎஸ்ல இருக்க கிளைண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல ஆக்சஸ் ஆயிட்டு இருக்கும். இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் இங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ரெண்டுமே ஒரு கண்டென்ட். ஆனா இது மாதிரி குளோபலா நான் ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்றப்போ எல்லா இடத்துலயும் போய் சர்வர் அப்படின்றத நான் எடுத்துட்டு போய் கிரியேட் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு எவ்வளவு காசு வேஸ்ட். கரெக்டுங்களா? தேவையில்லாதது தானே. ஸோ இங்கேயும் ஒரு EC2, அந்த EC2 சர்வரை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு AWS டெவாப்ஸ் இன்ஜினியரை பிளேஸ் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் போட்டு காஸ்ட் எஸ்டிமேட் போட்டு இவ்வளவு பில்லு செலவு பண்ற மாதிரி என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. நீங்க AWSல எல்லா சர்வீஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து நார்த் வர்ஜீனியால ஒரு EC2 கிரியேட் பண்ணாங்க. கரெக்டுங்களா? அது எப்படின்னா AWS குள்ளேயே பல சர்வீசஸ் கிளவுட் ஃப்ரண்ட் மூலியமா தான் உங்களுக்கு கண்டென்ட் டெலிவரி பண்ணும். ஓகேங்களா? இப்ப நார்த் வர்ஜீனியா சர்வர், நார்த் EC2 அப்படின்றத ஒண்ணு கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த EC2 வந்து நார்த் வர்ஜீனியா சர்வர்ல தான் கிரியேட் ஆகும். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? ஆனா உங்களுக்கு இங்கிருந்தே ஆக்சஸ்க்கு அதை ஆக்சஸ் பண்றப்போ மும்பைக்கும் நார்த் வர்ஜீனியாவுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? தெரியல. சோ அது வந்து கிளவுட் ஃப்ரண்ட் மூலியமா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ லேட்டன்சி அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்ட முடியாது. ஆனா அதை வேற மாதிரி டெமோல காட்டுறேன். ஸோ இதை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் வந்து கிளவுட் ஃப்ரண்ட். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு கம்பெனி யாராவது ஓப்பன் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐசிசி பேங்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐசிசி பேங்கிங் இல்லை எந்த பேங்கிங் எடுத்தாலும் குளோபலா சில இடத்துல சில யூஎஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு கொடுத்த எல்லா ப்ராசஸும் இல்லாம அந்த இடத்துல ஒரு சில பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. லோன்ஸ் கொடுக்கறது, இல்லை விட்டு அக்கௌண்ட் பேலன்ஸ், எப்படி இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷனோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட். ஸோ இது வந்து நம்ம சர்வர்னு வச்சிருக்கோம். ஜென்ரலா இது ஒரு சர்வர். ஓகேங்களா? இந்த சர்வரை இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஜின். ஓகேங்களா? இந்த ஆர்ஜின் அப்படின்றது இந்தியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்த ஆர்ஜினை நான் குளோபலா டெப்ளாய் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் குளோபலா 86 சம்திங் ரீஜன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா குளோபலா 216 கேட் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நிமிஷம். யுஎஸ், சவுத் ஆப்பிரிக்கா, சைனா, ஆஸ்திரேலியா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் யுஎஸ், யூகே, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனா. ஓகேங்களா? சோ எல்லா ரீஜன்லயுமே இப்ப இந்தியால நான் 15 கேட்சி சர்வர் சொன்னேன். கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி கேட்சி சர்வர் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ நான் இந்தியாவில் வந்து 15 கேட்சி சர்வர் சொன்னேன். ஸோ யூஎஸ்லயும் அது மாதிரி நிறைய கேட்சி சர்வீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யூகேலையும் கேட்சி சர்வீஸ் இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி நிறைய இடத்துல கேட்சி சர்வீஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த லொகேஷன், அந்த லொகேஷனோட வேல்யூ இதெல்லாம் தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ரீஜன் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. ஏன்னா மும்பை வந்து பெரிய ஸ்டாக் மார்க்கெட், பெரிய நிறைய கம்பெனிஸ், ஐடிசி இதெல்லாம் பூம் ஆகிற இடம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது எங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ அந்த மாதிரி பீக்கான லொகேஷன்ல எங்க நிறைய யூசர்ஸ் இருப்பாங்களோ அந்த இடத்துல தான் கேட்சி சர்வீஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். ஓகேங்களா? ஹைதராபாத்ல ஆல்ரெடி ப்ராசஸிங் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி ப்ராசஸிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் இப்போ நீங்க இந்தியால இருந்து நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து லேட்டன்சி அப்படின்றது ஒண்ணுமே இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால சர்வர் இருக்கு, அந்த இந்தியால இருக்கிற சர்வர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா லேட்டன்சி அப்படின்றதே இருக்காது. அதுவே நீங்க யூஎஸ்ல இருந்து ஆக்சஸ் யூகேல இருந்து ஆக்சஸ் பண்றப்போ உங்களுக்கு லேட்டன்சி நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லேட்டன்சி எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா
கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா உங்க ஆர்ஜின்ல ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க சர்வர்ல ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் இருக்கு, ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல யாராவது ஒருத்தர் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சாங்கன்னா அது டைரக்டா இந்த ஆர்ஜின் சர்வருக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அங்கிருந்து அந்த கண்டென்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு டெலிவரி பண்ணும். இதுதான் வந்து நார்மலா ப்ராசஸ். ஆனா இந்த கேட்சி சர்வர் அப்படின்ற ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் அக்சஸ் பண்றாங்களோ அப்போ அவங்களுக்கு ப்ராசஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஆனா செகண்ட் யூசருக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, செகண்ட் யூசருக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டைரக்டா திரும்பி இந்த ஆர்ஜினுக்கு வராது, இந்த யூஎஸ்ல இருந்து இந்த கேட்சி சர்வருக்கு போயிடும். ஸோ இங்க என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி இந்த கேட்சி சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஆர்ஜினை டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னு புரியுதுங்களா? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் யூசர் யார் ஹிட் பண்றாங்களோ அவங்களுக்கு லேட்டன்சி இருக்கும். அந்த லேட்டன்சி அக்செப்டபுளா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்பெல்லாம் நிறைய பேருக்கு நெட் இன்டர்நெட் அப்படின்றது ஸ்லோவா இருந்தா தான் அந்த சுத்துறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நம்ம போன்ல மொபைல்ல நம்ம இன்டர்நெட் சென்டர்ல போய் நெட் யூஸ் பண்றப்ப நம்மளாம் எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்துருப்போம், சில சைட் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த வந்து இந்த கிளவுட் ஃப்ரண்ட் வந்து நிறைய அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்பீடா அக்சஸ் ஆகிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்ல ஒரு 1000 பேர் ஆக்சஸ் பண்றாங்கன்னா அந்த 1000த்துல 0.1% கொண்டு தான் அந்த ஸ்லோனஸ் இருக்கும். செகண்ட் டைம் அவரை அந்த டேபை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பியும் அவர் ரிஃப்ரெஷ் பண்ணாங்கன்னா சைட் ஈஸியா அவருக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மீடியா சர்வீஸா இருக்கலாம். ஓகேங்களா? நெட்ஃபிளிக்ஸ் இது மாதிரி மீடியா சர்வீஸா இருக்கலாம். இல்ல மாதிரி ஏதாவது யூடியூப் வீடியோஸ் இது மாதிரியும் இருக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒண்ணு. ஸோ இந்த ஆர்ஜின் சர்வீஸ் இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றோம் இல்லைங்களா, அந்த டிராபிக் வந்து கேட்சி சர்வருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஜின் வரணும் ஸ்டோர் ஆயிருமா? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ டைரக்டா ஆர்ஜின் தான் போவாங்க. ரிட்டர்ன் போகும்போது திரும்ப அந்த ரிட்டர்ன் வரப்போ அது கேட்சி சர்வர்ல ஸ்டோர் பண்ணி. ஓகேங்களா? கிளவுட் ஃப்ரண்ட் ஆமா கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணீங்கன்னா கேட்ச் சர்வர்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரி பண்ணும். ஓகேங்களா? பேரலா நடக்கும். உங்களுக்கு டெலிவரியும் நடக்கும், ஸ்டோரும் ஆகும். அந்த கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றது கான்செப்டே இல்லைன்ற பட்சத்துல எவ்ரி டைம் உங்களுக்கு நேரம் அங்கிருந்து தான் டேட்டா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? லேட்டன்சி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த குட் ஃப்ரைடே, இந்த பிக் டே சேலு அந்த டைம் எல்லாம் டிராபிக் ரிக்வெஸ்ட் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது யூஎஸ்ல இந்தியாலேயே 15 கேட்சி சர்வர் சொல்லியிருக்கேன். ஸோ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 36-45 இருக்கும், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த 45 கேட்சி சர்வர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, கலிபோர்னியால 2-3 இருக்கும், நியூயார்க்ல ஒரு 3-4 இருக்கும். இந்த மாதிரி அந்த இடத்துல பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேட்சி சர்வருக்கு நியரா ஒரு லேட்டன்சி இருக்கும். அங்கிருந்து ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சாதான் இந்த கேட்சி சர்வரையே ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப கலிபோர்னியால உட்காந்துருக்கேன், நான் நியூயார்க் கேட்சி சர்வர்ல இருந்து பின் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஸோ கலிபோர்னியா கிட்ட அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிகரேஷன் பேக் எண்ட்ல அவங்க பண்ணிருப்பாங்க. அவங்க அந்த கேட்சி சர்வர்ல ஸ்டோர் பண்ணிட்டு அவங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? அதுதான் உங்களுக்கு கண்டென்ட் டெலிவரி பண்ணுங்க பாத்தீங்களா, அது நெட்வொர்க் மூலியமா தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து யாரெல்லாம் கூகுள் ஐபி அப்படின்னு அடிக்கிறீங்களோ அந்த கூகுள் ஐபி என்எஸ் லுக்கப் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஐபி இருக்கும். ஓகேங்களா? நீங்க ping.8.8.8 அப்படின்னு பண்ணி சொல்லியிருப்பாங்கல்ல, அதே கமெண்ட் ப்ரோம்ல ட்ரேஸ் செட் அப்படின்னு போட்டு அந்த 8.8.8 அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து ஒரு 10-20 ஐபி கழிச்சு ஒரு இடத்துல டெலிவரி ஆகும். ஸோ 10-20 ஐபி நடுவுல வருதுன்னா அது என்ன ஐபிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்கிருந்து நீங்க கூகுள ரீச் பண்றீங்கன்னா டைரக்டா கூகுள ரீச் பண்ண மாட்டீங்க. இங்க இருந்து அந்த பாக்கெட்னு சொல்லுவாங்க, ஒரு பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐசிஎம்பி பாக்கெட். அந்த பாக்கெட் என்ன ஆகும்னா இங்க இருந்து சிங்கப்பூருக்கு போகும், சிங்கப்பூர்ல இருந்து யூஎஸ், அங்க இதெல்லாமே வித்தின் த செகண்ட்ஸ்ல நடக்குது. நான் பேசுறப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸா அப்படின்னு தெரியும், ஆனா பின்னாடி பேக்ரவுண்ட்ல வித்தின் த செகண்ட்ஸ் நடக்குது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளவா பார்க்க முடியாது. இதே ரியல் டைம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஒர்க் பண்றவங்க நெட்வொர்க் இந்த சிபி ஏர்டெலுக்கு எல்லாம் கால் பண்ணி எஸ்கலேட் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு லேட்டன்சியா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வித்தின் 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ்ல வந்து லாக் பண்றவங்க, ஸ்டாக் வாங்கி விற்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் லேட்டன்சினாவே அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடும்.
ஓகேங்களா. ஸோ இந்த பேங்கிங் செக்டார் இவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பேங்கிங் செக்டர்ல எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து வாங்குறதே வந்து கொஞ்சம் ஹை எண்டா வாங்கியிருப்பாங்க. அந்தந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட ஒரு அப்படி பாண்டே போட்டிருப்பாங்க. எனக்கு இவ்வளவு லேட்டன்சி வேணும் அப்படின்ட்டு லேட்டன்சி கேட்டு வாங்கியிருப்பாங்க. லேட்டன்சி எப்படி கேட்டிருப்பாங்கன்னா இங்க 30 to 45 லேட்டன்சி வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஹை எண்ட் டாபிக். நான் அது வந்து ஃபுல் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்டுங்க நான் இப்போ சொன்னது. ஆனா கண்டென்ட் டெலிவரின்றது இது. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஸ்பீடா ஈஸியா ரீச் ஆகுதுன்னா அந்த சர்வர் எங்க இருந்தாலும் குளோபலா உங்களுக்கு வந்து ஈஸியா எப்படி டெலிவரி ஆகுதுன்னா இந்த கிளவுட் பிரிண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலியமா தான் டெலிவரி ஆகும். ஓகேங்களா. ஸோ ஆன்லைன்ல இருக்கா டவுட் இருக்கா இதுல? அந்த கண்டென்ட்டோட இருக்குறது மட்டும் தான் சேவாங்க இல்ல அந்த நெட்ஃபிளிக்ஸே சேவாங்க? அந்த கண்டென்ட் நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அதுதாங்க சேவும். அதுதான் சோ நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட் பண்ணீங்கன்னா அதே பாகுபலி அவரே ட்ரை பண்ணாருன்னா அவருக்கு கொஞ்சம் அதுதான் அந்த லேட்டன்ஸே உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் இதெல்லாம் வச்சு நீங்க யூஸ் பண்றீங்க. ஒரு ஜெனரல் ஆட்டோ ஸ்கேலிங் எல்லாருக்கும் முடிஞ்சிச்சா? அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். சரி ஓகே. ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்றது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ன்றது google.com எனக்கு வந்து அது வந்து எனக்கு ஸ்டாண்டர்டா வெப்சைட் வந்து எல்லாரும் யூஸ் பண்றது கரெக்ட். ஸ்டாண்டர்ட் வெப்சைட். இப்போ நான் அதுல வந்து ஒரு சோர்ஸ் நான் சர்ச் பண்றேன் அப்படினா அதுதான் எனக்கு இதுல நீங்க சோர்ஸ் சர்ச் பண்றதும் ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா கூகுள் ஓகேங்களா. ஸோ கூகுளுக்குள்ள போயிட்டு கிரீன்ஸ் டெக்னாலஜின்னு அடிங்க. கிரீன்ஸ் டெக்னாலஜி யூஆர்எல் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட். கரெக்டுங்களா. கூகுள்ன்றது ஒரு சர்ச் இன்ஜின். அது ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் கிடையாது. அது வந்து ஒரு சர்ச் இன்ஜின். நீங்க அந்த இடத்துல போயிட்டு டைனமிக்கா நிறைய கண்டென்ட் அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஐட்டத்தை எல்லாம் நீங்க சர்ச் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா. அதுவும் எப்படின்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி கூகுள்லயும் நிறைய கேட்சி சர்வீஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஜென்ரலா நம்ம கூகுள் இல்லாம இருக்கவே மாட்டோம். ஸோ கூகுள் குரோம்ல நீங்க ஒரு ஏதாவது ஒரு AWS EC2 லேர்னிங் அப்படின்ட்டு போட்டு ஒன்று படிச்சு வச்சிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதை அடிக்கிறப்போ அது கலர் மாறி இருக்கும் பாத்தீங்களா. ஆல்ரெடி நீங்க இதை ஓபன் பண்ணி பாத்தீங்க. அந்த கேட்சி சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை கிளிக் பண்றப்போ அது ஆரிஜினுக்கு போகாது. அது கேட்சி சர்வர்ல இருந்து தான் உங்களுக்கு கண்டென்ட் டெலிவரி ஆயிருக்கும். இது புரியுதுங்களா? புது இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா அதுதாங்க புது இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க லொகேஷன்ல யாரு கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஸ்பீடா டெலிவரி ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் நாட் டிபெண்ட் அப்பான் ஒன் பர்சன். ஓகேங்களா. ஸோ இதே வந்து அந்த ரீஜன் வைஸ் ஒர்க் ஆகும். ஆன்லைன்ல இருக்காரு டவுட் இருக்கா? ஆன்லைன்ல கிளியரான பிபிடி போயிடலாம். இல்ல ப்ரோ இல்ல புரியல. இல்ல 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 ப்ரோ. ஓகே ஓகே. என்ன டவுட்? இல்ல ஏதோ கேட்டீங்க. கேட்சி சர்வர் ஸ்டோரேஜ் அந்த வால்யூம் டீடைல்ஸ் எல்லாம் யாரும் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு லைஃப் சைக்கிள் பீரியட் இருக்கு. லைஃப் சைக்கிள் பீரியட் இருக்கு. ஒரு டேட்டா வந்து இத்தனை நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. இன்டர்னா கிளவுட் பிரிண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்காங்க. நான் போன வருஷம் ஒன்று 30 இருப்பேன். அதை என்ன தவிர யாருமே சர்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. அது ஒரு கேட்சி சர்வர்ல ஸ்டோர் இருக்கு. அதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் பீரியட் இருக்கும். யாருமே லாஸ்ட் இட்டு இந்த சைட்டு கொடுக்கலன்னா அது ஒரு 10 to 15 days 7 daysக்குள்ள அந்த கேட்சி சர்வர்ல அந்த டேட்டா வந்து டெலீட் ஆயிடும். ஓகேங்களா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேங்களா. அந்த லைஃப் சைக்கிள் பீரியட் எல்லாமே வந்து கிளவுட் பிரிண்ட்ல ஆல்ரெடி AWS ஒரு பேசிக் ஒரு ரூல்ஸ் போட்டு அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அதை ரீயூஸ் தான் பண்ண போறோம். ஸோ நீங்க ஒன்னும் ஆட்டோ ஸ்கேலிங் லாம்டா இதுவும் யாரும் பார்க்கலீங்களா? ஜஸ்ட் சர்வர்ஸ் தான். ஓகேங்களா. நார்மல் சர்வர் மாதிரி கேட் சர்வர். பட் அதுல கண்டென்ட் ஒண்டி தான் சர்வ் பண்ணி வச்சுக்கோம்.
ஓகேங்களா? நீங்க அந்த கண்டென்ட்டை ஆட்டோமேட்டிக்கா அதுவே டெலீட் ஆயிடும். உங்களால மேனுவலாவும் டெலீட் பண்ண முடியும். அது எப்படின்றது நான் கிளவுட் ஃப்ரண்ட் கன்சோல்குள்ள போறப்போ பார்க்கலாம். இப்போ பிபிடில இதோட டெஃபினிஷன், இதோட பெனிஃபிட்ஸ், இதோட ப்ரான் அண்ட் கான்ஸை பார்த்துட்டு அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசான் கிளவுட் பிரிண்ட் இஸ் ஃபாஸ்ட் கண்டென்ட். ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு ஃபாஸ்டா டெலிவரி பண்ணுது. அதை தான் வந்து சிடிஎன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை வந்து செக்யூரா டெலிவரி ஆகும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த டேட்டா வேணா இருக்கலாம், ஒரு வீடியோ வேணா இருக்கலாம், எந்த அப்ளிகேஷன் வேணா இருக்கலாம். ஏபிஐஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் இன்டர்ஃபேஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஐசிஐசி பேங்க் இதெல்லாம் ஒரு சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அந்த இடத்துல ஒவ்வொரு கிளிக்கு கால் பண்றீங்க பாத்தீங்களா, உங்களோட பேலன்ஸ் செக் பண்றது, அது எல்லாமே பேக் எண்ட்ல ஒரு ஏபிஐ கூட தான் பேசும். ஓகேங்களா? நீங்க இந்த இடத்துல கூகுள் குரோம்ல இருந்து உங்களோட அமேசான் பாஸ்வேர்டு, ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, அமேசானுக்கு ஒரு ஏபிஐ இருக்கும். அந்த ஏபிஐ கால் பண்ணி அந்த ஏபிஐ மூலியமா உங்களோட வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறமா தான் உங்களுக்கு லாகினே ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு ஏபிஐ கால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிஐஸ்ன்றது உங்களுக்கே தெரியாம நீங்க யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷன்லயுமே பேக் எண்ட்ல ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒரு 20-30 ஏபிஐஸ் இருக்கும். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்ளிகேஷன். ஓகேங்களா? சோ இந்த ஏபிஐஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏபிஐஸ் அப்படின்றது வந்து அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் இன்டர்ஃபேஸ். இதை வந்து படிப்பீங்களா இல்லையான்னு தெரியல. இது ஜென்ரலா உங்களுக்கே தெரியாம நீங்க எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் பின்னாடி இந்த ஏபிஐஸ். ஆல்ரெடி நீங்க சொன்னீங்கல்ல, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்ன்றது வந்து ஒரு யூஐ. ஓகேங்களா? சோ நீங்க யூஐ அப்படின்றது உங்களால கண்ணால பாக்குறது. அது பின்னாடி நீங்க ஒவ்வொன்னு கிளிக் பண்ணோடனே ஒவ்வொன்னு எடுத்து கண்டென்ட் எடுத்து வந்து கொடுக்குது பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஏபிஐக்கு தான் தெரியும். ஓகேங்களா? சோ இதுதான் ஏபிஐ. சோ இதை வந்து பேக் எண்ட்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் கிளவுட் ஃப்ரண்ட் இஸ் இன்டகிரேட்டட் வித் ஏடபிள்யூஎஸ் போத் பிசிக்கல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி S3 அப்படின்றது நமக்கு ஸ்டாட்டிக் கண்டென்ட். S3 முடிஞ்சிச்சுல்ல. சோ S3ல வெப் ஹோஸ்டிங்கும் பண்ணலாம். அந்த S3யே ஆர்ஜினாவும் யூஸ் பண்ணிக்கலாம். லோட் பேலன்ஸரை ஆர்ஜினாவும் யூஸ் பண்ணிக்கலாம். EC2ல ஒரு ஆர்ஜினாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஆல்ரெடி EC2ல வெப் ஹோஸ்டிங் பண்ணிருப்பீங்க. அந்த EC2 வெப் ஹோஸ்டிங் பண்ணிட்டு அதை எடுத்து வந்து அந்த EC2 எடுத்து வந்து கிளவுட் ஃப்ரண்ட் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்க கிளவுட் அந்த கண்டென்ட் எல்லாமே கேட்சி சர்வர்ல ஸ்டோர் ஆகும். சோ அப்ப டெலிவரி வந்து ஃபாஸ்டா டெலிவரி ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இன்டகிரேட் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாம டைரக்ட் கனெக்ட் டு AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி AWS ஆல்ரெடி பின்னாடி நிறைய சர்வீஸ் வந்து இந்த கிளவுட் ஃப்ரண்ட் மூலியமா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? சோ கிளவுட் ஃப்ரண்ட்ன்றது சர்வீஸ் நம்ம கொண்டு கொடுக்கல, அவனும் இன்டர்னலா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் வந்து நீங்க நார்த் வர்ஜீனியா, சிங்கப்பூர் இந்த ரீஜனுக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஏதாவது சர்வீஸை கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த சர்வீஸோட டேட்டா எல்லாமே அந்த ரீஜன்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியாம உங்களுக்கு டெலிவரி ஆகுது பாத்தீங்களா? இதெல்லாம் எப்படின்னா இந்த சர்வீஸ்க்கு எல்லாம் பின்னாடி எல்லாமே கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு கேட்சி சர்வர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளவுட் ஃப்ரண்ட் ஒர்க் சீம்லெஸ் வித் சர்வீஸ் இன்க்ளூடிங் AWS ஷீல்ட் அண்ட் ஆர் டிடாஸ். ஸோ ஷீல்டு டிடாஸ் இது யாருக்குமே ஐடியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிலபஸ்ல இல்ல. ஸோ ஷீல்டு அப்படின்றது ஒரு ஃபயர்வால் மாதிரிங்க. ஓகேங்களா? சோ AWSல 2 டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால் இருக்கு. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்டர்வியூல கேட்பாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால் இருக்கு. ஷீல்ட் அப்படின்றது ஒரு ஃபயர்வால், WAF அப்படின்றது ஒரு ஃபயர்வால். WAFனா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். ஓகேங்களா? சோ சில சர்வீஸ்க்கெல்லாம் டிஃபால்ட்டாவே ஷீல்டு அப்படின்றது எனேபிள் இருக்கு, உங்களுக்கே தெரியாம. அதை நீங்க மேனுவலா எனேபிள் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்டா சில சர்வீஸ்க்கெல்லாம் ஷீல்டு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் இருக்கும். இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்ன்றது வந்து ஒரு சர்வீஸ். இப்ப எப்படி கிளவுட் ஃப்ரண்ட் ஒரு EC2 அப்படின்னு ஒரு சர்வீஸோ, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்ற ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸ்ல நம்ம ஃபயர்வாலை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபயர்வால்ல நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த ஐபிஸ் எல்லாம் வரலாம், இந்த ஐபிஸ் எல்லாம் வரக்கூடாது, இந்த ரீசன் எல்லாம் பிளாக் பண்ணலாம், ஸோ அப்படின்ட்டு ஒரு ஃபயர்வால் ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து கிளவுட் ஃப்ரண்ட்டுக்குள்ள மூலியமா நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை யாராலையுமே அக்சஸ் பண்ண, அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அப்ளிகேஷனால அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ நீங்க பேங்கிங்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா சோ பேங்கிங்ல எல்லாம் இந்த ஃபயர்வால் அப்படின்றது மேனிடரியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ பேங்கிங் எப்படி ஃபயர்வால்னு கொடுக்குறாங்களோ நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே ஃபயர்வால் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எல்லாமே WAF அப்படின்றது ஒரு கம்பல்சரிங்க. அது ஒண்ணுமே இல்லை, யூடியூப்ல போயிட்டு WAF அப்படின்ட்டு ஒரு சின்ன டெமோ பாருங்க. ஜஸ்ட் அது வந்து ஒரு ஃபயர்வால். அந்த ஃபயர்வாலோட கன்சோலும் ஈஸியா தான் இருக்கும். அதை எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்றது பாருங்க. சும்மா அது நம்ம சிலபஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அதை நீங்க ஒரு இது மாதிரி பாருங்க, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். அது ஒரு ஜஸ்ட் 20-25 மினிட்ஸ் வீடியோ தாங்க. ஓகேங்களா? அந்த ஃபயர்வால்னா அதை எப்படி யூஸ் பண்றாங்க, அந்த கன்சோல்ல ஒண்ணுமே இல்லை, ஒரு 2 பக்கம் தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களோட இன்புட் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு யூஸா இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் சோ AWS ஆர்ஜின் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
ஸோ ஆர்ஜின்ன்றது உங்க கண்டென்ட் எங்க இருக்குதோ அதுதான் ஆர்ஜின். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்ஜின்ன்றது S3 இருக்கலாம், EC2 இருக்கலாம், எலாஸ்டிக் லோட் பேலன்சரா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்ஜின் அப்படின்றது நம்ம AWS சர்வீஸ்க்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னா, நம்ம EC2ல இருந்து இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாத்தீங்களா, அதுக்கு எதுக்குமே நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யூ டோன்ட் நீட் டு பே எனி இன்டராக்டிங் பிட்வீன் AWS சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் யாராவது யூசர் ஆர்ஜினை ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த ஆர்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றப்போ டேட்டா டிராவல் ஆகும். ஆனா செகண்ட் டைம் அவங்க டிராவல் பண்றப்பலாம் அந்த ஆர்ஜினுக்கே போகுதுங்களா? ஸோ இது மாதிரி இன்டர்னல் AWS சர்வீஸ்க்குள்ள கம்யூனிகேஷன் பண்றதுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ். இதோட பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் குளோபல். ஓகேங்களா? ஒரு விஷயத்த ஃபாஸ்டாகவும் சீக்கிரம் எல்லா இடத்துலயும் சேர்க்கணும். ஸோ இப்போ எல்லாருமே நம்ம பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இப்போ ஜாப்டோ அப்படின்னு ஒன்று எடுத்து வந்தோம், வீட்டில் எல்லாத்தையுமே ஃபாஸ்டா டெலிவரி பண்றாங்க. ஸோ வெறும் ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை கேட்டா கூட எடுத்து வந்து கொடுக்குறோம், நம்மள சோம்பேறி இருக்கிறான். ஆனா சர்வீஸ் பொறுத்த வரையும் அப்ளிகேஷன்ல இதுல இடத்துலயுமே ஃபாஸ்டா டெலிவரி ஆகுறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்படி டெலிவரி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டென்ட் டெலிவரி. இதை எப்ப நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்கன்னா, நான் இந்த PPT ரெடி பண்றப்போ நான் ரொம்ப நாள் முன்னாடி ரெடி பண்ணது 200 பாயிண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ட் அப்படின்னு சொல்லிருப்பேன். இப்போ எத்தனை கேட்சி சர்வர்னு பாத்தீங்கன்னா 216 பாயிண்ட் ஆஃப் பிரசன்ட். இது வந்து நான் போன வாரம் பார்த்தப்போ, எனக்கு இதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது, அது மாறிட்டே இருக்கும். அவங்களோட டெக்னாலஜி, அவங்களோட சர்வீஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னும் சீக்கிரமா பண்ணிட்டோம்ட்டு. ஓகேங்களா? இது வந்து ஒரு அமேசான் பேக் போன் நெட்வொர்க் ஃபார் சூப்பரியர் பர்ஃபார்மன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசான் பேக் போனாவே இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு அமேசான் சர்வீஸ்க்கு. ஓகேங்களா? அதை தான் இங்க போட்டிருப்பேன். ஸோ செக்யூரிட்டி அட் த எட்ஜஸ். ஸோ அமேசான் கிளவுட் ஃப்ரண்ட் இஸ் ஹைலி செக்யூரிட்டி. ஓகேங்களா? போத் நெட்வொர்க் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஸோ OSI லேயர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுங்களா? OSI லேயர். ஓகேங்களா? OSI லேயர்ன்றது ஒரு மெத்தடு. அந்த மெத்தடை நீங்க சும்மா கூகுள்ல போய் பாருங்க. அது ஒரு 7 லேயர். ஓகேங்களா? பிசிக்கல், டேட்டா, நெட்வொர்க், அப்ளிகேஷன், இந்த மாதிரி ஒரு 7 லேயர் இருக்கு. அந்த 7 லேயர்ல லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 7th ஒன் அப்ளிகேஷன் லேயர், 4th என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஒரு கேபிள், ஒரு பிசிக்கல் சிஸ்டம், அங்கிருந்து ஒரு எப்படி அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்றீங்கன்றது தான் 7 லேயர். அது வந்து OSI லேயர்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் மெத்தட் எல்லாம் யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஆனா இன்னைக்கும் பேஸா வச்சு அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருமே BE-ல 3rd இயர்ல எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ OSI லேயர் அப்படின்றது ஒரு டாபிக்கே இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கிளவுட் ஓகேங்களா? கேட்சி சர்வர் கான்செப்ட் இருக்கு. ஸோ எல்லா கிளவுட்லயுமே EC2. ஸோ AWS எடுத்தீங்கன்னா EC2ன்னு சொல்றோம், அசூர்ல எடுத்தீங்கன்னா VMன்னு சொல்லுவீங்க, வர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவீங்க. அது மாதிரி நேம் தான் மாறும். அதே மாதிரி EC2 கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா எல்லாரோட கெப்பாசிட்டியை கம்பேர் பண்றப்போ அமேசான் கிட்ட 60% இருக்கு. ஸோ மீதி பேர்கிட்ட இருக்கிறத விட இவங்க கிட்ட 60% இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கேட்சி சர்வரும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? எல்லாருமே குளோபல் சர்வீஸ். யாரு அதிகமா எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்கன்றதுதான் மேனேஜ். அதுல வந்து AWS தான் பெரிய குளோபல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வரையும். ஸோ இது வந்து ACM. ஓகேங்களா? ஸோ நீங்க STTP, STTPS அப்படின்றது 2 கான்செப்ட் பார்த்துருப்பீங்களா? ஸோ STTPS அப்படின்றது வந்து செக்யூரா இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது பேங்கிங், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் கன்சோல் போனாவே அந்த செக்யூரிட்டி அப்படின்ற STTPS-ல தான் போகும். STTPS ப்ரோட்டோகால் அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு லேயர், இன்னொரு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஸோ நீங்க அங்க என்னென்ன பண்றீங்கன்றது ஒரு செக்யூர் மாதிரி மானிட்டரே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு செக்யூரிட்டி. ஸோ அந்த செக்யூரிட்டி வந்து கிளவுட் ஃப்ரண்ட் மூலமா உங்களுக்கு டிஃபால்ட்டா கிடைக்கும். ஓகேங்களா? கிளவுட் ஃப்ரண்ட்ல டிஃபால்ட்டா உங்களுக்கு SSL சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒன்று கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க அமேசான் கிளவுட் அமேசான் சர்டிஃபிகேட் மேனேஜர் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு இந்த SSL சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு. அந்த சர்டிஃபிகேட்டை அங்கிருந்து ஃப்ரீயா வாங்கி அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஆல்ரெடி நீங்க வேற எங்கேயாவது SSL சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சர்டிஃபிகேட்டை ACM-ல அப்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா சைட்டுமே அந்த பேங்கிங், இந்த டிரான்சாக்ஷன், ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ற எல்லா சைட்டுமே STTPS தான் இருக்கும். ஸோ அந்த சைட்டு எல்லாமே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பாங்க. நான் அதை நம்ம கன்சோல்குள்ள போகணும்னா அந்த சர்டிஃபிகேட் என்ன, அது டைம் பீரியட் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம ஓனாவும் பவர் ஷெல் மூலியமா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளே அந்த சர்டிஃபிகேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். So highly programmable. Amazon CloudFront features can be customized for your specific application requirement. So Lambda at edge அப்படின்றது வந்து இது கோர் கான்செப்ட்.
ஸோ ஒண்ணுமே நீங்க யாருமே லாம்டா அப்படின்றத பார்க்கல, ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்றத பார்க்கல. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஓவர் வியூவா நான் ஒரு கன்சோல்ல கிரியேட் பண்ணிட்டு ஓவர் வியூவா இந்த லாம்டா டு எட்ஜ் கிளவுட் ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக். ஓகேங்களா, அதை வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நீங்க ஒன்றும் லாம்டாவே பார்க்கலவா, அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸரும் பார்க்கல. ஸோ அது ரெண்டும் பார்க்கறதுனால எனக்கு கரெக்டா டெலிவரி எப்படி பண்றதுன்னு தெரியல. ஆனா நீங்க வரி பண்ணிக்காதீங்க, லாம்டாவை பாருங்க. அந்த லாம்டா சர்வீஸை நான் மெயிலோட்டமா வாட் இஸ் லாம்டான்னு சொல்லிட்டு நான் அதை எப்படி இந்த கிளவுட் ஃப்ரண்ட் மூலியமா நம்ம ரொம்ப செக்யூரா யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ ஆன்லைன்ல எல்லாருக்கும் லாம்டா ஆட்டோ ஸ்கேலிங் முடிஞ்சிச்சா? இல்ல 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 ஓகே, இல்ல ஸோ நான் ஓவர் வியூவா கொடுக்குறேன். ஸோ அதுவே உங்களுக்கு மோர் தென் என்ன. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம பார்ப்போம். அது வந்து ஆக்சுவலி சிலபஸ்ல இல்லை, நான் அதுல ஒர்க் பண்ணதுனால வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணலாம் அந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, இது லாம்டான்றது ஒரு ஒன் ஆஃப் த சர்வீஸ். அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி ஓகேங்களா, ஸோ டீப் இன்டகிரேட் வித் ஒரே நிமிஷம் எங்க போயிட்டாங்க டிபிடி தாங்க. டெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே ஓகே, இதுலயே போயிடலாம். கொஞ்சம் டெக்ஸ்ட் மாறி வருது. ஸோ ஓகேங்களா, டீப் இன்டகிரேட் வித் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஓகேங்களா, இந்த அசூர் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அமேசான் கிளவுட் ஃப்ரண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய சர்வீஸ் கூட இன்டகிரேட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன EC2 S3 ரவுட் 53 நீங்க எடுக்கலாம். ரவுட் 53ன்றது நம்ம சிலபஸ்ல இருக்கு. ரவுட் 53 அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. GoDaddy இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஒரு வெப் சர்வீஸ் உங்களோட டொமைன் நேமை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம ரவுட் 53 அப்படின்ற கான்செப்ட்ல அந்த டொமைன் ரவுட் 53 ப்ரோட்டோகால் நேம் தான் 53. அதனாலதான் ரவுட் 53 அப்படின்னு வச்சிருக்காங்க நம்ம அமேசான்ல. அந்த ரவுட் 53 மூலமா நமக்குன்னு ஒரு டொமைன் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிரியேட் பண்ணி கிளவுட் ஃப்ரண்ட் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் www.example.com அப்படின்ட்டு நான் ஒரு டொமைன் நேம் ரவுட் 53 மூலியமா வாங்கிடுவேன். வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சைட்டை வந்து அந்த URL வந்து கிளவுட் ஃப்ரண்டோட நான் போட்டேன்னா, ஸோ எப்பெல்லாம் யாரெல்லாம் www.example.com அடிக்கிறாங்களோ கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு டிஃபால்ட்டா ஒரு URL வரும். அந்த எக்ஸாம்பிளுக்கு அடிச்சோடனே அந்த டிஃபால்ட் URLக்கு டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணி விடும். ஸோ அப்போ நம்ம ஆரிஜின் எங்க இருக்கோ அந்த இடத்துல இருந்து கண்டென்ட் எடுத்து வந்துடும், இல்லாட்டி கிளவுட் ஃப்ரண்ட் கேப்சர்ல இருந்துச்சுன்னா எடுத்து வந்துடும். ஓகேங்களா, இது வந்து ரியல் டைம்ல எல்லாருமே இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டொமைன் நேம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸோ நம்ம டொமைன் நேம் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அந்த டொமைன் பின்னாடி நிறைய டொமைன்ஸ் நிறைய IPs இருக்கு. ஓகேங்களா, ரவுட் 53ல நம்ம அதை ரொம்ப டீப் டிரைவ் பார்ப்போம். ஓகேங்களா, ரவுட் 53ல ரிகார்ட்ஸ் என்ன. ஸோ இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த IPs எல்லாம் அதை வந்து ரிகார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, AA ரெக்கார்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா IPv6 CNAME ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்ட் நேம் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணுவாங்க. எப்படி டைவர்ட் பண்ணுவாங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி www.example.com யாராவது ஹிட் பண்ணாங்கன்னா அது வந்து CNAME ரெக்கார்ட் மூலியமா போச்சுன்னா, ஏன்னா கிளவுட் ஃப்ரண்ட்ல ஒரு CNAME URL தான் கொடுக்க போகுது. கரெக்டுங்களா, ஆல்ரெடி S3க்கு ஸ்டாட்டிக் கண்டென்ட் கிரியேட் பண்றப்போ ஒரு URL கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே ஒரு URL. அந்த URL டைவர்ட் பண்றதுக்கு CNAME ரெக்கார்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை டீப் டிரைவ் பண்ணுவோம். ஸோ அதுதான் ரவுட் 53. ஸோ ஓகேங்களா, ஸோ சில பேஜஸ் யூஸ் பண்றப்போ சில எரர்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா, ஸோ எரர்ஸ் எப்படி வரும்னா நிறைய எரர்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து உங்களால அந்த சைட்டை ரீச் பண்ண முடியாம போயிடும். நீங்க இங்கிருந்து ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருப்பீங்க, ஆனா ரிக்வஸ்ட் அங்க இருக்காது. ஓகேங்களா, மேபி அந்த சர்வர் வந்து ஷட் டவுன்ல இருக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன் சம்டைம்ஸ். ஓகேங்களா, ஸோ இட் வில் ஹேப்பன் மீன்ஸ் இது வந்து பெரிய இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கஸ்டமர் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இதுவே இருக்கும், டிசாஸ்டர் ரெக்கவரி இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி அவங்க அந்த 0% டவுன் டைம் அப்படின்றத ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சின்ன சின்ன கஸ்டமருக்கெல்லாம் இது சின்ன சைட்டுக்கெல்லாம் நடக்கும். அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எரர். ஸோ இந்த எரர் 4.0 அப்படின்னு எரர்னா அந்த எரருக்கு இந்த ரீசன் இருக்கும். அந்த ரீசன்னால எரர்ன்றப்போ இந்த பேஜை எடுத்துட்டு வந்து காட்டு அப்படின்ட்டு அந்த எரர் பேஜையும் நம்ம எழுதி ஸ்டாட்டிக் கண்டென்ட்ல வைக்கலாம். புரியுதுங்களா? சோ உங்களால சர்வரை ரீச் பண்ண முடியாத எரர் அப்படின்றது 400ன்னு வச்சுக்கோங்க. அந்த 400 எரருக்கு வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வர் இஸ் டவுன் அப்படின்னு வரும். ஓகேங்களா, சோ அப்படின்ற எரர் பேஜ்
எரர் பேஜும் நீங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய ஃபாலோயிங் எரர்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா 400, 403 இதெல்லாமே ஒவ்வொரு எரருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. இதெல்லாம் நீங்க சும்மா கூகுள்ல போய் பாருங்க. இந்த பிபிடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சும்மா இந்த எரர்னா என்ன ரீசன், சர்வர் ரீச் பண்ண முடியல, ஒன்னொன்னு 403ன்றப்போ உங்களோட லொகேஷன்ன்றது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டா சைனா அப்ளிகேஷன் எல்லாமே வெறும் வித்தின் ஒரு நைட்டுக்குள்ள எல்லாமே ஸ்டாப் பண்ணாங்க பாத்தீங்களா? அது எப்படி ஸ்டாப் பண்ணிருப்பாங்கன்னா, இந்தியால இருக்கிற எல்லா ரிக்வஸ்டையுமே பிளாக் பண்ண அப்படின்ட்டு பிளாக் லிஸ்ட் போட்டுருவாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு டெமோவா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்வாலிடேஷன், இஃப் யூ நீட் டு ரிமூவ், இதை தான் நான் சொல்லியிருப்பேன். இன்வாலிடேஷன், நீங்க கேட்சி சர்வர்ல ஒரு கண்டென்ட் ஸ்டோர் இருக்கும். டிஃபால்ட்டா அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் பீரியட் அமேசானே எழுதி வச்சிருப்பான். அப்படி அமேசான் தேவையில்லை, எனக்கு நீங்களே நினைக்கிறீங்க எனக்கு என்னோட கண்டென்ட் வந்து இந்த லொகேஷன்ல இருக்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இன்வாலிடேஷன்ல போயிட்டு யூ கேன் ரிமூவ் யுவர் கிளவுட் ஃப்ரண்ட் கண்டென்ட்ஸ் ஃப்ரம் கேட்சி சர்வர். அதை தான் இன்வாலிடேஷன் அப்படின்னு போட்டிருப்பேன். இஃப் யூ நீட் டு ரிமூவ் யர் ஃபைல் ஃப்ரம் கிளவுட் ஃப்ரண்ட் எட்ஜ் கேச்சஸ் பிஃபோர் இட் எக்ஸ்பீர், பாத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ், அது முடியறதுக்கு முன்னாடி நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்வாலிடேஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. அந்த டேப் மூலியமா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்படி வியூவர் ரிக்வெஸ்ட் பண்றப்போ அந்த கிளவுட் ஃப்ரண்ட் வந்து டைரக்டா திரும்பியும் ஆரிஜினுக்கு தான் போகும். ஓகேங்களா? பார்ப்போம். அதுக்குன்னு ஒரு ஸ்லைட் வச்சிருக்கேன். அதுக்குன்னு ஒரு பிரைசிங் ஸ்லைடுன்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாஃப். ஓகேங்களா? ஸோ டிடாஸ் அட்டாக் அப்படின்றது நிறைய நடக்கும். ஸோ ரீசெண்டா நமக்கு தெரிஞ்ச டிடாஸ் அட்டாக் அப்படின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் எல்லாம் ஒரு நைட் ஃபுல்லா டவுன் ஆச்சு. நமக்கு நைட்ன்றதுனால நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணுங்க. யூஎஸ்ல எல்லாம் அந்த டே டைம்ன்றதுனால அது ஒண்ணு அதெல்லாமே ஒரு டிடாஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக்ஸ் எல்லாம் அது வந்து ஒரு மல்டிகாஸ்டிங் இஷ்யூ. டிடாஸ்க்கு அப்படின்றது இது மாதிரி ஒரு இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ டிடாஸ் அட்டாக், மல்டிகாஸ்டிங் இஷ்யூ, இந்த மாதிரி இஷ்யூஸ் அப்படின்றப்போ உங்களால ஒரு அப்ளிகேஷன் ஃபுல்லாவே என்ன ஏன் அவங்க சரியெல்லாம் பண்ணல. ஓகேங்களா? வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க என்னதான் நடக்குதுன்ட்டு. அவங்களுக்கு என்னதான் நடக்குதுன்னே தெரியல. ஒண்ணுமே இல்லை, கேபிள் ஃபுல்லா புடுங்கி திரும்பி போட்டு விட்டாங்க. சர்வரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டாங்க. சர்வரை ஆஃப் பண்ணி ஆன் பண்றது நம்ம டெய்லி EC2 மாதிரி கிடையாது. ரியல் டைம் சர்வர் ஆஃப் பண்றதுன்றதெல்லாம் பெரிய மெயின்டெனன்ஸ் ஒர்க். ஓகேங்களா? ஸோ ஆஃப் பண்ணவே கூடாதுன்ட்டு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லை. அதை கண்டுபிடிக்க முடியாதுன்ற பட்சத்துல அந்த பேக்கெட் இன்டர்னலா சுட்டிட்டு இருக்கும். ஸோ அப்பதான் வந்து அந்த சர்வர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுமே எல்லா பேக்கெட்டும் வெளியே வந்துடும். ஸோ டிராபிக் எல்லாமே வெளில போகணும்னா திரும்பியும் ஃப்ரெஷ்ஷா டிராபிக் வரப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரிக்வஸ்ட் வர ஆரம்பிச்சுட்டு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்குள்ள ரிக்வஸ்ட் வர அது ஒரு ஸ்லோனஸ் ஆச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு சர்வரா ஆஃப் பண்ணாங்க, ஒவ்வொரு ரீஜன் வைஸா. இது எல்லாமே பின்னாடி மெயின்டெனன்ஸ்ல அவங்க பண்றவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிடாஸ் அட்டாக் இது எல்லாமே வந்து இப்பா, CSS, NAFT இது மாதிரி ஒரு நிறைய செக்யூரிட்டி சர்வீசஸ் எல்லாம் இருக்கு. அந்த சர்வீசஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷத்துக்கு எத்தனை அட்டாக்ஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு வரும். ஓகேங்களா? நமக்கு அது ஜென்ரலா நம்ம அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு CSS, IPA இந்த மாதிரி அபிஷியல் சைட், இது எல்லாமே கவர்மெண்ட் சைட்ஸ். ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட் சைட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எது டாப் அட்டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்க வாஃப் அப்படின்றது யூஸ் பண்றப்போ இந்த டாப் அட்டாக்ஸ்ன்றதெல்லாம் ஆல்ரெடி அதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்க, இத்தனை விதமா அட்டாக் நடக்குதுன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ரிக்வஸ்ட் அதே மாதிரி யாராவது ட்ரை பண்றப்போ அதை வந்து பிளாக் பண்ணிடும். அதனாலதான் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டு அவாய்ட் சம் அட்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி SSL, TTL என்கிரிப்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ டிஃபால்ட்டா நீங்க கிளவுட் பிரிண்ட் போனாவே உங்களுக்கு SSL ஃபீச்சர்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகும். இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்க வரி பண்ண தேவையில்ல. ஸோ ஜென்ரலா எப்படி ரியல் டைம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுவாங்கன்னா, SSL சர்டிஃபிகேட்டை மேனுவலா பவர் ஷெல் மூலியமா ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 3 மாசத்துக்கு தான் SSL சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ எவ்ரி 3 months அது ஒரு ஒர்க்கா உட்காந்து ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? சோ நீங்க கிளவுட் ஃப்ரண்ட் மூலமா யூஸ் பண்றதுனால டிஃபால்ட் SSL லைஃப் லாங், அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஓகேங்களா? சோ ஆக்சஸ் கண்ட்ரோல் த்ரூ ஜியோ ரெஸ்ட்ரிக்ஷன் கெப்பாசிட்டி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சோ இங்கிருந்து சைனாக்காரங்க யாருமே நம்மளோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஜியோ லொகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்றதுனால அந்த லொகேஷன்ல இருந்து என்ன VPN போட்டு என்ன இது போட்டு அவங்க பேக்கெட்டை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் தே காண்ட் ஆக்சஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட்
கம்பலன்சி. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிப்பா, ஐஎஸ்ஓ இவங்க எல்லாமே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அந்த அட்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த சைட்ல இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நமக்கு நடக்கிற அட்டாக்ஸ் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரியல் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளவுட் ஃப்ரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொசீஜ் ஆல் கம்ப்ளைண்ட்ஸ் வித் பிசிஐ, டிஎஸ்எஸ் லெவல் 1 ஹிப்பா இது எல்லாமே வந்து ஒரு அபிஷியல் சைட்ஸ். ஓகேங்களா? இது வந்து செக்யூரிட்டி பேஸ் பண்ணி ஸோ எப்படின்னா ஐடில எத்தனை அட்டாக்ஸ் நடக்குது அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு சைட்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி எல்லாம் செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணாங்க. இந்த ஹிப்பா, இந்த டிஎஸ்எஸ், சிஎஸ்எஸ் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் டைம்ல நீங்க என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, எதை வெரிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஹிப்பாவை வெரிஃபை பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? ஸோ அவைலபிலிட்டி ஆஸ்பெக்ட் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அமேசான் பிக் ஃப்ரைடே சேலு, குட் ஃப்ரைடே சேலு இதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் ரிக்வஸ்ட், ஜென்ரலா ரிக்வஸ்ட் வரதை விட நிறைய ரிக்வஸ்ட் வரும். ஓகேங்களா? ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு EC2 அப்படின்றது ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த EC2ல ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. டிஃபால்ட்டா எனக்கு மினிமம் எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணும், எப்பவுமே எனக்கு 2 இன்ஸ்டன்ஸ் வேணும், மேக்சிமம் எனக்கு 5 இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்க மென்ஷன் பண்ணிடுவீங்க. ஸோ இதை மென்ஷன் பண்றப்போ என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, டிஃபால்ட்டா என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க 2 இன்ஸ்டன்ஸ். ஸோ எப்பவுமே வந்து உங்களுக்கு 2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து அவைலபிலிட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பெல்லாம் டிராபிக் பீக் ஆகுது, நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா இந்த குட் ஃப்ரைடே சேல், இந்த மாதிரி சேல் அப்பெல்லாம் உங்களுக்கு டிராபிக் நிறைய வரும். ஸோ வெப் அந்த EC2 சர்வர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அந்த EC2 சர்வர் ஆக்சஸ் பண்றப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 EC2லயுமே டிராபிக்கை பார்த்துட்டே இருக்கும். எப்போ இதோட டிராபிக் 80%, இதோட டிராபிக் 80%. ஃபார் எக்ஸாம்பிள் CPU கெப்பாசிட்டி 80% ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 80% நெக்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பேரலரும் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடும். அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு டிராபிக் கிரியேட் ஆகும். அதுவும் 80% ரீச் ஆச்சுன்னா இன்ஸ்டன்ஸ். இது மாதிரி நம்ம மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளவு கொடுத்துருந்தோமோ அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ கஸ்டமருக்கு ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கும். ஸோ இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றது நீங்க உங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க கண்டென்ட் எல்லாமே வந்து கேட்சி சர்வர்ல இருக்கும். எத்தனை ரிக்வஸ்ட் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிடும். கரெக்டுங்களா? ஸோ நீங்க ஒரு இந்தியால ஒரு சர்வரை வச்சு நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணீங்கன்னா, ஸோ ஒரு குட் ஃப்ரைடே இந்த பிக் டே சேல் வந்து உங்களுக்கு ஒரு 10-20 இன்ஸ்டன்ஸ் வந்து காலையில இருந்து 24 ஹவர்ஸ் போறப்போ அந்த 20 இன்ஸ்டன்ஸ்க்கும் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். அதே கிளவுட் ஃப்ரண்ட் கேட்சி சர்வர் மூலமா குளோபலா நீங்க வந்து கேட்சி சர்வர் 216 பாயிண்ட் ஆஃப் பிரசன்ட்ல கொடுக்குறீங்க. ஸோ அந்த 216 பாயிண்ட் ஆஃப் பிரசன்ட்ல உங்களுக்கு டெலிவரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்தியாலேன்னு எடுத்துக்கோங்க. இந்தியாலே வந்து நான் வந்து 15 கேட்சி சர்வர் சொல்லியிருக்கேன். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு 3 கேட்சி சர்வர் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டென்ட் வந்து அந்த 3 கேட்சி சர்வர்ல இருந்து டெலிவரி பண்ணும்போது, பெங்களூர்ல 2 இருக்குன்னா அங்க இருந்து எல்லாருக்கும் டெலிவரி பண்றது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்மளதுலயே பாத்தீங்கன்னா பாதி ஃபுல் லொகேஷனை கேட்சி சர்வரே டெலிவரி பண்றதுனால ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வேல்யூவே இல்லாம போகுது பாத்தீங்களா? கரெக்டுங்களா? ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு அதிகமா ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட், இப்ப நான் சொன்ன மாதிரி 5 இன்ஸ்டன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 2 இன்ஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? கேட்சி சர்வர்ன்றது ஃப்ரீ சர்வீஸ் தாங்க. ஃப்ரீ சர்வீஸ் தான். அது வந்து 2 டைப் ஆஃப் பிரைசிங் இருக்கு. நீங்க அந்த பிரைசிங் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ ஒன்னொன்னு எனேபிளிங் ரெடண்டன்ஸ் ஃபார் ஆர்ஜின். ஓகேங்களா? ஒரு S3 கண்டென்ட் வச்சு புரியல. ஆமா. கண்டென்ட்டை ஸ்பீடா டெலிவரி பண்ணுங்க. அது ஒரு மெயின் கன்வீனியன்ஸ். ஓகேங்களா? ஸோ 260 பாயிண்ட்ஸ்ல உங்க 60 சர்வர்ஸ்ல உங்க கண்டென்ட் இருக்க போகுது. ஸோ 90% உங்களோட கண்டென்ட் எல்லாமே கேட்சி சர்வர்ல இருந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஓகேங்களா? யாரு ஃபர்ஸ்ட் யூசரோ அவங்க ஒண்டிதான் EC2 ரீச் பண்ண போறாங்க. மீதி 200 பேருமே இங்க இருந்து தான் ரீச் பண்ண போறாங்க. சோ அப்போ உங்களுக்கு அங்க டிராபிக் வரவே இல்லை அப்படின்றப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்றது அனவசரம். கரெக்டுங்களா? கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்ஸ்?
சர்வர் அதிகம் அவங்ககிட்ட சிசிடிவி மிஷின் அதிகமா இருந்தா தான் நம்ம அவங்களுக்கு பே பண்ணுவோம். இல்ல அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கேக்குறாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கேட்டீங்கன்னா நான் அமேசான்ல என்ன கேட்டு சொல்றேன். நமக்கு 1 year ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்கான். கரெக்ட் தானே? 1 year ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்கான். நம்ம 1 year பண்ணி படிக்க போறோம். மேக்ஸிமம் 30 days. அசூர் பாத்தீங்கன்னா வெறும் 30 days தான். இல்ல அவன் கேக்குறது அதுதாங்க சொல்றேன். நீங்க அமேசான் காசு எப்படி சம்பாதிப்பான்னு கேக்குறீங்க. அதை நான் அவனதான் கேட்கணும். ஓகேங்களா? சோ நிறைய இதுக்கப்புறம் நான் சொல்றேன். சோ நான் வந்து ஒரு ஈஸி டு டிராபிக் தான் நீங்க சொன்னீங்கல்ல. இதுக்கப்புறம் நான் லாம்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈஸி டுக்கு வேல்யூ இல்லாம இருக்குங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஈஸி டுக்கு வேல்யூ இல்லைங்க லாம்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்ல. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ enabling a redundancy for origins. ஸோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் S3 ஆரிஜினை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ S3 அப்படின்றது குளோபலி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க S3 ஓட கண்டென்ட் ஸ்டோர் பண்றப்போ ஒரு ரீஜன் அப்படின்றது உங்க மேனேஜரா செலக்ட் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ குளோபல் சர்வீஸ் தான். பக்கெட் ரீஜன் ஒரு ரீஜன் செலக்ட் பண்ணி தான் சர்வீஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஒரே கண்டென்ட்டை நான் 2 S3 பக்கெட்ல வச்சிருக்கேன். ஒன்னு வந்து மும்பை ரீஜன்ல வச்சிருக்கேன், ஒன்னு US வர்ஜீனியால வச்சிருக்கேன். ஸோ எனக்கு மும்பை ரீஜன்ல ஏதோ ஒரு எர்த்குவேக்கோ ஒரு டிசாஸ்டர் மூலியமா டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இன்னொரு ஆர்ஜின் வந்து கிரியேட் பண்ணி நான் கிரியேட் இல்லை டிஃபால்ட்டா நான் செகண்ட் ஆர்ஜின் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அந்த இடத்துல இருந்து டெலிவரி பண்ணிடும். டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி மல்டிபிள் ஆர்ஜின்ஸை நீங்க அக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். புரியுதுங்களா? இது புரியலீங்களா? எனக்கு உங்களுக்கு மூஞ்சி பார்த்தா யாருமே புரிஞ்ச மாதிரி தெரியல எனக்கு. இல்ல அது வேற கான்செப்ட். அது கரெக்ட். ஸோ S3 அப்படின்றது ஒரு வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த S3 மும்பை ரீஜன் அப்படின்னு செலக்ட் பண்ணிருப்பீங்க. மும்பை ரீஜன் தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. அது எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. கரெக்டுங்களா? அவைலபிலிட்டி ஜோனை செலக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அதான் உங்களுக்கு அதே கண்டென்ட் பேக்கப் கோர்ஸும் நீங்க வேற லொகேஷன்லயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து இங்க கொடுத்துக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மும்பை ரீஜனை மும்பை பக்கெட்டை செலக்ட் பண்ணேன். இது டவுன் ஆயிடுச்சுன்னா எனக்கு US வர்ஜீனியால இருக்கிற இந்த பக்கெட்டை செகண்ட் பார்த்தா யூஸ் பண்ணிப்போம். அது இது இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து கண்டென்ட் 0% டவுன் டைம். கஸ்டமருக்கு எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் அவன் நினைச்சு ஃபெயில் ஓவர் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? புரியல. அதுல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல. இல்லங்க நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. S3 ஒரு பக்கெட்டுங்க, ABC அப்படின்னு ஒரு பக்கெட். ABC பக்கெட்ல கிரீன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? அதே கண்டென்ட்ட ABC அப்படின்ற அதே கண்டென்ட்டை நான் வர்ஜீனியால வேற பக்கெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த பக்கெட் பிரைமரி, இந்த பக்கெட் செகண்டரி. ஏதாவது ஒரு டிசாஸ்டர் மூலியமா எனக்கு மும்பை ரீஜன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு இம்பாக்டே இல்லாம நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கேட்சி சர்வர்ல இருந்துச்சுன்னா கேட்சி சர்வர்ல இருந்து டெலிவரி பண்ணிடும். ஒருவேளை ஆர்ஜினுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்றப்போ அது வந்து மும்பை ரீச் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா அது வர்ஜீனியா S3 பக்கெட்டுக்கு ரீச் பண்ணிடும். அது நான் கன்சோல்குள்ள போனதாங்க சொல்ல முடியும். நான் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே நான் இப்ப சொன்னது எல்லாத்தையுமே நான் கன்சோல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப குழப்பிக்காதீங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாமே ரியல் டைம்ல ஆப்ஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு இந்த பர்பஸ்? வீட்டுல 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, திருட்டு போச்சுன்னா பேங்க்ல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சிருப்பீங்களா இல்லையா? பேக்கப் பர்பஸ். ஓகேங்களா? பேக்கப் சிம்பிள் ஒண்ணு பேக்கப். இல்லாட்டி டிசாஸ்டர் ரெக்கவரி. டெக்னிக்கலா ரியல் டைம்ல பேசணும்னா DRDC. ஓகேங்களா? டிசாஸ்டர் ரெக்கவரி. எனக்கு S3 உங்களுக்கு எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. S3 எடுறது ரொம்ப பெரிய கான்செப்ட். S3ல நிறைய பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு நீங்க சொல்ற ரெப்ளிகேஷன் எனக்கு தெரியாது. நான் S3 எல்லாம் பக்கெட் கிரியேட் பண்ணா அவ்வளவுதான். நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? சரி, இது புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஆன்லைன்ல இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்க ஆல்ரெடி அமேசான்ல ஒரு பேமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிரைசிங் பே ஆஸ் யூ கோ அப்படின்றது ஒரு பிரைசிங். ஓகேங்களா? ஸோ இன்னொரு கமிட்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா
கிளவுட் பிரிண்ட்ல வந்து நீங்க எவ்வளவு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஜென்ரலாவே நான் கம்பல்சரி இவ்வளவு கமிட்மெண்ட் அப்படின்ட்டு இன்டர்னலா சப்போர்ட் கால் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பிரைசிங்க கம்மி பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இதை எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயரே ப்ராஜெக்ட பே அஸ் யூ கோ அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. லாஸ்ட் 1 இயர் அவங்க கிளவுட் ஃப்ரண்ட் டிரான்ஸ்ஃபர் டேட்டா மூலியமா அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பில்லு வந்திருக்குன்னா, அடுத்த வாட்டி எனக்கு இதே 10,000 ரூபாய் பில்லு கண்டிப்பா இந்த வருஷம் வந்துடும். நான் 10,000 ரூபாய் பே பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 8,000 ரூபாய் பே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த ஆப்ஷன் இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ல இருக்கு. இது வேற எதுலயுமே இல்ல. இது இன்னும் எக்ஸாம்ல சேர்க்கல. ஓகேங்களா? இது அடிஷனலா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எக்ஸாம்ல இதை சேர்க்கல. இத இதுக்கப்புறம் சேர்ப்பாங்க. ஓகேங்களா? சோ 2 பேமெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து பே அஸ் யூ கோ, இன்னொன்னு வந்து ஃப்ரீ டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்டர்னலா பண்றப்போ. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் அப்படின்ற பேஸ் பண்ணி ஒரு பேமெண்ட். அது சப்போர்ட்டை கால் பண்ணி அந்த இடத்துல சப்போர்ட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்கள பில்லிங்ல இருந்து கால் பண்ணி அவங்க இது வந்து இப்ப ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல இதுவரையும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? ஷோர், என்ன கன்சோல்குள்ள போயிடலாம். எது? இது கேட்சி சார்ல இருக்கு. இதுவும் ஒரு வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ நேமே பாத்தீங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷனை நீங்க கிளவுட்ல ஆக்சஸ் பண்றப்போ ஃப்ரண்ட்ல எதை ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணுவீங்க அப்படின்னு பாக்குறப்போ இதுதான் ஹிட் பண்ணுவீங்க. அதனாலதான் இது கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி www.example.com அப்படின்னு நீங்க எந்த ஐபி உங்களுக்கு எதை பிங் பண்ணாலும் எதை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண பாத்தீங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட். அங்க டேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கிருந்து டேட்டா புல் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல தான் ஆர்ஜினுக்கு போகும். ஓகேங்களா? சோ இதுதான் கிளவுட் ஃப்ரண்டோட கன்சோல். இந்த கிளவுட் ஃப்ரண்ட் கன்சோல் பாத்தீங்கன்னா இதுவும் குளோபல். ஓகேங்களா? சோ இதுவரையும் நீங்க குளோபலா எத்தனை சர்வீஸ் பார்த்திருக்கீங்க? S3 அப்படின்ற ஒரு குளோபல் சர்வீஸ் பார்த்திருப்பீங்க, IAM பார்த்திருப்பீங்க. சோ மூணாவதா கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு குளோபல் சர்வீஸ் பார்க்க போறீங்க. ஓகேங்களா? சோ ஓகேங்களா? சோ இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஆரிஜின் டொமைன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஆரிஜின் அப்படின்றது என்ன சொன்னேன்? ஒரு கண்டென்ட், ஸ்டாட்டிக் கண்டென்ட். நீங்க ஆல்ரெடி ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை S3லயும் பார்த்துட்டீங்க, EC2லயும் பார்த்துட்டீங்க. சோ நான் இப்போ S3ல நான் கண்டென்ட் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். அந்த கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? சோ S3 ஒண்டி இல்லாம இந்த இடத்துல வேற என்ன இருக்கு? அப்ளிகேஷன் லோட் பேலன்சரும் இருக்கு. ஓகேங்களா? சோ எங்கள்ல அதே மாதிரி மீடியா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அப்படின்றது கண்டெய்னர் கான்செப்ட். அதை நீங்க டெவாப்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ நான் எதுக்கு இந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்படின்னு காட்டுறேன்னு பாத்தீங்கன்னா, EC2 அப்படின்றது ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு அதை எலாஸ்டிக் லோட் பேலன்சர் கூட அட்டாச் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு URL கிடைக்கும். அந்த URL எடுத்து வந்து இங்க போடுவீங்க. சோ எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஆரிஜின் வந்து EC2 இருக்கோ அதுக்கு ஒரு எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்படின்றது டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நம்ம இதுவரையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெறும் EC2 ஒண்டி தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். போக போக என்ன பண்ண போறோம்னா அடுத்த கிளாஸே உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் லோட் பேலன்சர் போட சொல்லிடுறேன். சோ அப்போ உங்களுக்கு ஒரு மோர் அட்வான்டேஜா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நான் எதுக்கு இந்த ALB அப்படின்னு காமிச்சேன்னா இதுவும் ஒரு ஆப்ஷன் ஆர்ஜினா இருக்கிறதுக்கு அப்படின்றதுக்கோசம் காமிச்சேன். ஓகேங்களா? சோ S3 பக்கெட் நான் ஆல்ரெடி ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். கிளவுட் ஃப்ரண்ட் ஆர்ஜின் பக்கெட் S3 அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிட்டேன். சோ அதுக்கு முன்னாடி S3 அப்படின்ற இதுக்கு போயிட்டு அதுல என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன்.
ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் ஆர்ஜின் பக்கெட்ல ஒண்ணுமே இல்லைங்க. இண்டெக்ஸ் டாட் HTML ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அந்த இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ வெல்கம் டு அவர் கிரீன்ஸ் டெக்னாலஜி பரத்வாஜ் அப்படின்னு ஒரு நார்மல் ஒரு ஃபைல் தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைல் ஒண்ணுமே இல்லை. ஃபைல் நான் அப்புறமா காட்டுறேன் டவுன்லோட் பண்ணி. இதுதாங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா? சும்மா HTML ஹெட் போட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை S3ல இருந்து அக்சஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ கிளவுட் ஃப்ரண்ட் இதுதான் ஆர்ஜின் அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செலக்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிளவுட் ஃப்ரண்டோட ஆர்ஜின் அப்படின்ற ஒரு பக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ கீழே பாத்தீங்கன்னா ஆர்ஜின் பாட் ஆப்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து அப்படின்ற டொமைன் நேம். நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, www.example.com அப்படின்ட்டு ஏதாவது ஒரு டொமைன் இருந்துச்சுன்னா அந்த டொமைன் நேம் எல்லாமே இங்கதான் நீங்க கொடுப்பீங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நமக்கு டொமைன் அப்படின்றது ஒண்ணு இல்லை. Route 53 நம்ம டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றது அங்க பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம கிளவுட் ஃப்ரண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அங்க கிரியேட் பண்ற டொமைன் நேம் இங்க எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா தான் நீங்க அந்த டொமைனை ஹிட் பண்றப்போ இந்த ஆர்ஜினுக்கு போகும். புரியுதுங்களா? ஆர்ஜின்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க. உங்க கண்டென்ட் எங்க இருக்கோ அதை தான் ஆர்ஜின்னு சொல்றீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து டிஃபால்ட்டா ஒரு நேம் எடுத்துட்டு வந்து கொடுத்தது. ஏன்னா இதுல இருந்து தான் ஒரு URL உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. ஓகேங்களா? டோன்ட் யூஸ் OL பக்கெட் மஸ்ட் பி பப்ளிக் ஆக்சஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பப்ளிக்ல தான் இருக்கு. அதனால தான் நம்ம இந்த URL போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஹெட்டர் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. கிளவுட் ஃப்ரண்ட்ல ஏதாவது ஹெட்டர் ரிக்வஸ்ட் அது மாதிரி ஏதாவது ஆர்ஜின் அது மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ நீங்க ஒரு சைட் எல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பாப்அப் மாதிரி ஒன்று ஹெட்டர் ஆகும் பார்த்தீங்களா? தமிழ் டாக்கர்ஸ் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா டக்குன்னு ஒரு ஹெட்டர் மாதிரி வரும். இல்ல ஒரு அபிஷியல் சைட் அக்சென்சர் இந்த மாதிரி சைட்டுக்கு போனீங்கன்னா அவங்களோட ஈவெண்ட் ஏதாவது ஃபர்ஸ்ட் ஹெட் ஆகும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஹெட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனேபிள் ஆர்ஜின் ஷீல்ட். ஓகேங்களா? ஸோ எனேபிள் ஆர்ஜின் ஷீல்ட்ன்றது நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். எந்த ரீஜன்ல எனேபிள் ஆர்ஜின் ஷீல்ட் எனேபிள் பண்றீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஷீல்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன். ஆல்ரெடி பாத்துறோம். நம்ம ஃபயர்வால் அப்படின்றது 2 டைப் இருக்கு. ஷீல்ட் அப்படின்றது, வாஃப் அப்படின்றது. ஷீல்ட்ன்றது வந்து AWS டிஃபால்ட்டா யூஸ் பண்றது. வாஃப் அப்படின்றது வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். ஓகேங்களா? ஸோ அடிஷனல் செட்டிங்ஸ், கனெக்ஷன் அட்டெம்ப்ட்ஸ், the number of time that cloud friend attempt to the connect to the origin 1 2 3 டிஃபால்ட்டா 3 வாட்டி ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இது எல்லாமே கனெக்ஷன் டைம் அவுட் இந்த ரிக்வஸ்ட் தான். இதுக்குள்ள நீங்க நுழைய தேவையில்ல. ஸோ நீங்க ஏதாவது ஒரு சைட்டை ட்ரை பண்றீங்கன்னா அது இந்த டைமுக்குள்ள வரணும். அப்படி இல்லைன்னா எரர் த்ரூ பண்ணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன் தான் இது. புரியுதுங்களா? இங்க இருந்து ஒரு சைட்டை நீங்க ட்ரை பண்றீங்க. அது வந்து ஒரு 3 பேக்கெட் சென்ட் பண்ணும். 3 வாட்டி ரீச் பண்ண பார்ப்போம். 3 வாட்டியுமே ரீச் ஆகலன்ற பட்சத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா எரர் த்ரூ பண்ணிடும். அந்த மாதிரி செட்டிங் தான் கனெக்ஷன் அட்டெம்ப்ட்ஸ், கனெக்ஷன் டைம் அவுட். திரும்பியும் அட்டெம்ப்ட் முடிஞ்சப்பறம் டைம் அவுட் என்ன பண்ணுன்னா 10 செகண்ட்ஸ் எடுத்து திரும்பியும் இன்னொரு வாட்டி டைம் இன்னொரு பேக்கெட் சென்ட் பண்ணும். திரும்பியும் 10 செகண்ட் எடுத்து இன்னொரு ட்ரை பண்ணும். சில டைம் சில பேக்கெட் டிராபிக் அதிகமா இருந்தா கூட பேக்கெட் ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் டிஃபால்ட் கேட்ச் பிஹேவியர். ஓகேங்களா? ஸோ கேட்ச் பிஹேவியர் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, பேட்டர்ன் பிஹேவியர். டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். கம்ப்ரஸ் ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்லி. நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு 1 GB வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஆல்ரெடி கேட்டீங்கன்னா அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி வைக்கும். கேட்ச் சர்வர்ல அது கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் எஸ் கொடுத்துருப்போம்.
இல்ல எனக்கு கம்ப்ரஸ் பண்ணி வைக்க வேணாம், நோன் கொடுத்தீங்கன்னா உங்களோட 1 GB டேட்டாவை அப்படியே எடுத்துட்டு 1 GB ஸ்டாட்டிக் கண்டென்ட் அங்க எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துட்டு போனாவே அது உங்களுக்கு கரெக்டா டெலிவரி ஆயிடும். ஸோ அதனால கம்ப்ரஸ் யூஸ் பண்றேன். ஸோ வியூவர்ஸ்ன்றது யாரு? கிளைண்ட்ஸ் தான். நீங்க எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ HTTP-யா HTTPS-ஆ இல்ல ரீடைரக்ட், யாரெல்லாம் HTTP-யா கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் HTTPS-ஆ ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ HTTPS ஒன்லி அப்படின்னா அந்த போர்ட் ஒன்லி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது என்னது? இதுதான் அந்த சர்டிபிகேட்ஸ். சாரி, ஓகேங்களா? ஸோ சர்டிபிகேட் வேலிடேஷன் பாத்தீங்களா இங்க ப்ரொவைடர் ஐடென்டி ரிமோட் கம்ப்யூட்டர். இது வந்து அமேசானே ஒரு சர்டிபிகேட் மேனேஜர். ஸோ அவனுக்கு அமேசான் இஷ்யூட் போயிட்டு பாத்தீங்கன்னா அமேசான். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், செல்ஃப் ரிட்டன் SSL சர்டிபிகேட் சொன்ன அந்த இடத்துல செல்ஃப் அப்படின்னு வந்து ஓகேங்களா? ஸோ இது வேலிடேட் பாத்தீங்கன்னா 301ல இருந்து 02/2023 1 இயருக்கு வச்சிருக்காங்க. இதை வந்து 1 இயருக்கு இந்த டேட்டுக்கு முன்னாடி அவங்க சர்டிபிகேட்டை அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றாங்க, பப்ளிக் கீ என்ன, பிரைவேட் கீ என்ன, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சர்டிபிகேட் பார்த்து ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ் 2 இதெல்லாமே சர்டிபிகேட் ரிலேட்டட் இஷ்யூ. ஓகேங்களா? இப்படின்றது இங்க ஒண்ணு இருக்கு. இது வந்து எந்த சைட்ல போய் போனாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த லாக் மாதிரி இருந்தாவே அது HTTPS-ன்னு கண்ணங்களே சொல்லிருந்தாங்க. 443 ப்ரோட்டோகால்ல தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு வெறும் 443 ப்ரோட்டோகால்ல ஒண்டி தான் ஒர்க் ஆகணும், நார்மல் HTTP இதுல ஒர்க் ஆகக்கூடாதுன்னா HTTPS அப்படின்றத ஒண்டி செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு யாரெல்லாம் HTTP-ல வராங்களோ 80 போர்ட்ல வராங்களோ அவங்களே என்ன ரீடைரக்ட் பண்ணி 443ல கொடுக்கணும்னு சொல்லிடலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்றேன்னா, உங்களுக்கு வியூ டெமோ பர்பஸ்க்கு HTTP அண்ட் HTTPS ரெண்டுத்தையும் எனேபிள் பண்றேன். ஸோ டிஃபால்ட்டா எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா HTTPS தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா நான் அதே கண்டென்ட்டை HTTP அப்படின்ற ஒரு போர்ட்லயே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறதுக்கோசம் நான் இதை பண்றேன். ஓகேங்களா? ஸோ அலோ HTTP மெத்தட். ஸோ கெட்டு மெத்தடு ஹெட் இது எல்லாமே அந்த ஆப்ஷன் தாங்க. ஓகேங்களா? ஸோ நான் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி கூட வேணாம். ரெஸ்ட்ரிக்ட் வியூ, கேட்ச் கீ ஆர்ஜின். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்ச் கீ ஆர்ஜின் தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். ஓகேங்களா? கேட்ச் ஆப்டிமைஸ் ரெக்கமெண்டட் ஃபார் கிளவுட் த்ரெட். நீங்க ஏதாவது ஒரு லாக்ஸ் உங்களுக்கு எத்தனை கேட்ச் சர்வர்ல என்னென்ன டிராஃபிக் வருது, அந்த லாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த கேட்ச் இதை வந்து லெகசி கேட்ச் செட்டிங் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட்ச் பாலிசினே ஆர்ஜின் ரிக்வெஸ்ட் ரெக்கமெண்டட் ஃபார் S3. ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் கேட்ச் ஆப்டிமைஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அது இல்லாம கேட்சிங் டிசேபிள் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அது இல்லாம கேட்ச் ஆப்டிமைஸ்ட் ஃபார் அன்கம்ப்ரஸ்ட் ஆப்ஜெக்ட். இது எல்லாமே பின்னாடி பேக்ரவுண்ட்ல நடக்கிற விஷயம். இது எதுவுமே நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ் ஹெட்டர் பாலிசி. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு ஹெட்டர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஹெட்டருக்கு பாலிசி எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யார் அவங்க ஹிட் பண்றாங்களோ அவங்க மேக் அட்ரஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஹெட் வரும். ஸோ சும்மா அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாதிரி அந்த ஹெட்டர் வர மாதிரி வேணாம். அந்த மாதிரி அந்த ஹெட்டருக்கே நம்ம சில பாலிசிஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து இங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே டெவலப்பர்ஸோட ஒர்க்குங்க. நீங்க இதை பத்தி ஒர்க் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே டெவலப்பர்ஸ் அவங்க கோட்லயே எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்மூத் ஸ்ட்ரீமிங். சூஸ் நோ இஃப் ஆர்ஜின் கான்ஃபிகர் இஸ் யூஸ் மைக்ரோசாஃப்ட் IIS ஃபார் ஸ்மூத் ஸ்ட்ரீமிங். ஸோ மைக்ரோசாஃப்ட் IIS அப்படின்ற சர்வீஸ்ல தான் நீங்க போஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, விண்டோஸ் சர்வீஸ்ல. கரெக்டுங்களா? ஸோ அதுன்றதுனால நோ கொடுத்துக்க சொல்றாங்க. இதுல வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க IIS அப்படின்ற ஒரு சர்வர்ல உங்க அப்ளிகேஷனை போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்க நோ கொடுக்கலாம். மீதி சர்வீஸ்ல நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா அங்க வந்து டெலிவரி ஈஸியா ஆகும் அப்படின்ற மைக்ரோசாஃப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுனால அதை நோ கொடுக்க சொல்றாங்க. இப்போதைக்கு நம்ம சின்ன கண்டென்ட் தான், அதனால நான் நோவே கொடுத்துக்கிறேன். ஃபீல்ட் லெவல் என்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்ட் லெவல் என்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து உங்க கண்டென்ட் எல்லாமே என்கிரிப்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க எப்போ ஃபீல்ட் லெவல் என்கிரிப்ஷன் அப்படின்றது ரியல் டைம்ல உங்க கேட்சி சர்வர்ல எல்லாமே என்கிரிப்ட் ஆயிடும். அதை டீக்ரிப்ட் பண்ணி அவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எனேபிள் ரியல் டைம் லாக்ஸ். ஸோ இதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த S3 பக்கெட் இதுக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த S3 பக்கெட்ல உங்க லாக்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம லாக்ஸ் தேவையில்ல, அதனால லாக்ஸ் தேவையில்ல. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அண்ட் அசோசியேட் ஆப்ஷனல் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து சொன்னேன். இதுல வந்து 2 டைப் இருக்குங்க. ஒன்னு வந்து லாம்டா, இன்னொன்று வந்து கிளவுட் பிரிண்ட் ஃபங்க்ஷன். இந்த லாம்டா இந்த கிளவுட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் இதுல அதுக்கு மேலே அந்த சைட் போயிடலாம். ஸோ இதுதாங்க லாம்டா எட்ஜ். ஸோ லாம்டான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்.
ஓகேங்களா? ஸோ EC2ன்றது என்ன மாதிரி சர்வீஸ்? சாஃப்ட்வேர் சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் என்ன பார்த்திருப்பீங்க? டேட்டாபேஸா? சரி. ஸோ அது உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கல்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். EC2ன்றது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சொல்யூஷன், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ லாம்டா அப்படின்றது வந்து உங்களோட கம்ப்யூட் டைம் எவ்வளவோ அது கொண்டு தான் காசு. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, EC2வே தேவையில்லைங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷனை நீங்க லாம்டா ஃபங்க்ஷன் மூலம் டெலிவரி பண்ணீங்கன்னா, ஸோ ஒரு அப்ளிகேஷன் ரிக்வெஸ்ட்டுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க google.comல போயிட்டு ஒரு சைட்டை தேடுறதுக்கு எவ்வளவு நேரம் கம்ப்யூட் கெப்பாசிட்டி எடுக்கும், ரேம் இதெல்லாம் எவ்வளவு யூஸ் பண்ணும்? அது கொண்டு தான் காசு. புரியுதுங்களா? நான் ஈஸியா சொல்றேன். சோ நீங்க லாம்டான்னு பாக்குறப்ப டீப் டிரைவா பார்ப்பீங்க. நான் மேலோட்டமா சொல்றேன். இதுக்கு முன்னாடி EC2 அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணி அதுல காஸ்ட் கட்டிங் எப்படின்னு பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? கிளவுட் ஃப்ரண்ட் மூலியமா எப்படி ஆட்டோ ஸ்கேலிங்ல இருந்து காஸ்ட் கட்டிங் பார்க்கலாம்னு பார்த்திருப்பீங்க. சோ இப்போ லாம்டா அப்படின்றது சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். இப்ப நிறைய பேர் இந்த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்க எந்த கம்பெனி போனாலும் கண்டிப்பா லாம்டா ஃபங்க்ஷன் மூலியமா தான் ஒர்க் பண்ணுவீங்க. அடிச்சு சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்பர் ஒரு ஜாவாவோ ஒரு அப்ளிகேஷன் பைத்தான் அப்ளிகேஷன் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்கன்னா, அந்த அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல் எடுத்துட்டு போய் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவுட் 53 www.exam டைவர்ட் பண்ணிருப்பாங்க கிளவுட் ஃப்ரண்ட் மூலியமா. சோ எப்பெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட் வருதோ அந்த ரிக்வெஸ்ட் கிளவுட் கேட்சி சர்வர் இல்லைன்ற பட்சத்துல லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். அந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி டிஃபால்ட்டா லாம்டாக்குன்னு ஒரு நிறைய இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்லேயே இருக்கும். அது அந்த ஃபங்க்ஷன் வந்து 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ரன் ஆகும். மேக்ஸிமம். ஆனா எல்லா ஃபங்க்ஷனும் இதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் இருந்துச்சுங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டாங்க. ரன் டைம்ன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்றது. நான் சொல்றது 5 மினிட்ஸ் மோர் தென் எனஃப். அதையும் பெருசு பண்ணி இப்போ 15 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பெரிய பெரிய அப்ளிகேஷன் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த பட்சத்துல உங்களுக்கு ஒரு google.com போயிட்டு அங்கிருந்து ஒரு சர்ச் பண்றீங்க பாத்தீங்களா? அந்த சர்ச் இன்ஜினுக்கு எவ்வளவு ரேம் கெப்பாசிட்டி, எவ்வளவு கம்ப்யூட் கெப்பாசிட்டி யூஸ் ஆகுதோ அது கொண்டு தான் பே பண்ண போறீங்க. அப்போ EC2ன்றத வந்து நீங்க ஹேண்டில் பண்ண போறதே இல்ல. அது AWS பாத்துக்க போறான். எல்லாமே அவன் மேனேஜ் பண்ணிக்க போறான். உங்களோட வேலை மொத்தமே உங்களோட அப்ளிகேஷனை ஒர்க் பண்றது ஒண்டிதான். ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்றீங்க. அதை லாம்டா ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனா கிரியேட் பண்றீங்க. ஸோ எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா, கிளைண்ட் நம்ம என்ன அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். இது நம்ம ரியல் டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரியல் டைம் EC2 யூஸ் பண்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கிளவுடுக்கே போகாம இருந்தாங்க. இப்போ எல்லாரும் கிளவுடுக்கு வரட்டாங்க. ஸோ இப்போ கிளவுட்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்னன்னு பாக்குறாங்க. அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஸோ நமக்கு பார்த்தது என்னது? 3 சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இது இல்லாம ஐபாஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்ட்டு. அது மல்டிபிள் டேட்டா பேஸை இன்டெகிரேட் பண்றது. அதுல எல்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல வந்து AWSல டெல் பூமி அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அது வந்து நார்மல் சர்வீஸ்ல இருக்காது. AWS மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க அந்த சர்வீஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை விட அட்வான்ஸ்டு சர்வீஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நீங்க படிக்கிறதுலேயே ரொம்ப அட்வான்ஸ் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். ஃபியூச்சர் இதுதான். இப்போ எப்படி நீங்க AWS கிளவுட் அப்படின்னு ஃபியூச்சருக்கு வந்து இந்த கோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சீங்களோ அந்த மாதிரி அந்த சர்வீஸ்ல இதுதான் ஃபியூச்சர். ஏங்க உங்களுக்கு சொல்றப்பே தெரியுங்களா? நீங்களே கேட்க ஆரம்பிச்சிங்களா? அப்ப EC2க்கு வேலையே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ EC2க்கு வேலை எல்லாம் இருக்கு. நம்ம EC2 யூஸ் பண்றதுனால EC2 வேலை இல்லைன்றது இல்லை. இந்த லாம்டா ஃபங்க்ஷனும் ஒரு EC2ல தான் நடக்கும். அந்த EC2 எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண போறது இல்லை. இதுக்கிட்ட 24 மணி நேரம் ரன் பண்ணி ஒரு சர்வர் அவன் வச்சிருப்பான். ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அதோட கெப்பாசிட்டி எவ்வளவோ, கம்ப்யூட் கெப்பாசிட்டி எவ்வளவோ அது கொண்டு தான் பே பண்ண போறோம். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10 ரிக்வஸ்ட் வருதுன்னா 10 ரிக்வஸ்ட் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் கம்ப்யூட் கெப்பாசிட்டியே 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்க்குள்ள உங்க அப்ளிகேஷன் டெலிவரி ஆகலன்னா அது எரர். அப்போ அது கணக்கே வராது. ஸோ உங்க கண்டென்ட் 50 மினிட்ஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஓவர் டைமா கொடுத்துருங்க. நான் சொன்னது இப்போ கூகுள்ல போயிட்டு நீங்க இதை அடிக்க போறீங்க. அது எவ்வளவு நேரத்துல வரப்போகுது? வித்தின் த செகண்ட்ஸ். ஓகேங்களா? அதுதான் ஃபங்க்ஷனை எழுத போறீங்க. அந்த அப்ளிகேஷனை அது கண்டென்ட்டா ஒரு இதுல லாம்டா ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ
அது வந்து உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துரும். பின்னாடி அது கம்ப்யூட் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா வெறும் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருக்கும். 24 மணி நேரம் சர்வரை ரன் பண்ணி அதுக்கு பே பண்றதுக்கு ஒரு நாளைக்கு நீங்க இது மாதிரி பே பண்ணீங்கன்னா எவ்வளவு குறையும்? கரெக்ட்டுங்களா? சர்வர்லெஸ் ஆர்க்கிடெக்சர் ஒரு ஈஸி டு கிரியேட் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும், அது வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், பேக்கப்புக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். அந்த ரீஜன் ஏதாவது டவுன் ஆயிடுச்சுன்னா என்னடா இதுன்ட்டு வேற அவைலபிள் ரீஜன்ல இன்க்ரீஸ் பண்ணணும். இவ்வளவு வேலையுமே நீங்க கவலை இல்லை கிடையாது. கவலை இல்லை. பேங்கிங் அப்ளிகேஷனா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ரன் ஆயிட்டே இருக்கு. இது பேங்கிங் அப்ளிகேஷன், Facebook இதெல்லாம் வந்து கண்டினியூஸா ஹிட் ஆயிட்டே தான் இருக்கும். அதுதாங்க எல்லா அப்ளிகேஷனுமே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசாஸ்டர் ரிகவரி, இந்த பேக்கப் அப்படின்ட்டு நிறைய வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி நடக்கிறதுனால ஆஸ் அ யூசரா உங்களுக்கு பின்னாடி டவுன் டைம் அப்படின்றத நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆஸ் அ நான் ஒரு டெவலப்ஸ் இன்ஜினியரா நான் ஒரு என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சிட்டி நேஷனல் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சிட்டி நேஷனல் பேங்க் தான் என்னோட கிளைண்ட். ஸோ அவங்க ஃபுல்லா சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் இன்னும் அசூர்ல. ஸோ அவங்களுக்கு டவுன் ஆகிறப்போ கிளைண்ட்டுக்கு தெரிய போகுதுங்க. கிளைண்ட்டுக்கு தெரியும் நோட்டிபிகேஷன் போகும். ஏன்னா கிளைண்ட் டவுன் ஆச்சுன்னா கிளைண்ட்டோட மேனேஜர் இவங்களுக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் போறதுக்கு மெயில் அது வந்து ஒரு பாலிசியாக கொடுத்துருக்கும். அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால யூசருக்குன்றது தெரியாது. ஏன்னா 0% டவுன் டைம்ல நம்ம ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்றது தான் நம்ம அச்சீவ்மெண்ட்டே. அதனாலதான் AWS DevOps அப்படின்னு ஒரு கான்செப்டே வந்தது. கரெக்டுங்களா? இல்லாட்டி நம்ம பழைய மெத்தட் மாதிரி கடையை மூடிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ கஸ்டமரை எப்பவுமே அவைலபிலிட்டியா வச்சுக்கணும். அதுதான் மோட்டிவ். அதை நோக்கி தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டை நீங்க பிளான் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த கேட்சி சர்வர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இதுல நான் ஒரு URL ஒன்று ஆட் பண்ணிருக்கேன். அந்த URL ஒரு 10 யூஸ் கேசஸ் இருக்கு. ஓகேங்களா? 10 யூஸ் கேஸுமே நான் எடுக்க முடியாது. லாம்டா முடிஞ்சதுமே அந்த யூஸ் கேசஸ் எல்லாமே அதுல கோடும் இருக்கு நீங்க ரன் பண்ணி பாக்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லாம்டா ஃபியூச்சர் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா லெட்ஸ் யுவர் ரன் கோட் க்ளோசர் டு யூசர் யுவர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ யூஎஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கேட்சி சர்வர் மூலியமா யூஎஸ் ரீஜன்லயே ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. கரெக்ட் தானே? கரெக்டா இல்ல? யூஎஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மூலியமா ஃபங்க்ஷன் ரன் ஆகி உங்களுக்கு கண்டென்ட் டெலிவரி ஆயிடும். ஸோ இந்த இடத்துல ஆரிஜின் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. இல்ல அந்த ஃபங்க்ஷன் தானே உங்களோட கோடே. புரியுதுங்களா? உங்க கோடே ஒரு ஃபங்க்ஷனா எழுதி அப்லோட் பண்றீங்க. ஸோ யூஎஸ் ரீஜன்ல இப்ப ஆக்சஸ் பண்றீங்கன்னா இதை விட மோர் டெலிவரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் யூசருக்கு கூட லேட்டன்சியே இல்லாம கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நார்த் வெர்ஜினியால இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நார்த் வெர்ஜினியால ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல இருந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்து அவங்களுக்கு கேட்சி சர்வர்ல ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா 4 ரெக்வஸ்ட் இருக்கும். வியூவர் ரெக்வஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் யாரு வியூவர்ஸ்ன்றது கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்க எல்லாமே தான் வியூவர்ஸ். ஸோ நீங்க எப்பெல்லாம் ஒரு சைட்டை ரெக்வஸ்டா ஒரு அடிக்கிறீங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு ரிக்வஸ்ட். அந்த ரிக்வஸ்ட் கிளவுட் ஃப்ரண்ட்ல இருந்துச்சுன்னா கிளவுட் ஃப்ரண்ட்ல இருந்தே ரெஸ்பான்ஸ் பண்ணிடணும். கிளவுட் ஃப்ரண்ட்ல இல்லைன்ற பட்சத்துல லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்றது அந்த ரீஜன்ல கிரியேட் ஆயிட்டு அந்த ஃபங்க்ஷனை எடுத்துட்டு வந்து கிளவுட் ஃப்ரண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணிடும். ஸோ அதனால 4 வியூ ரிக்வஸ்ட், ஆர்ஜென்ட் ரிக்வஸ்ட், ஆர்ஜென்ட் ரெஸ்பான்ஸ், அங்கிருந்து வியூ ரெஸ்பான்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க லாம்டா அப்படின்றது ஃபுல்லா டீப் டிரைவ் பண்றப்போ உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா நீங்க லாம்டாவே பார்க்கல. கரெக்டுங்களா? ஸோ நான் லாம்டாவை இங்கே எடுத்துட்டேன்னா அப்புறமா லாம்டா கிளாஸே இருக்கா போயிடுது. ஸோ லாம்டான்றது சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். அது ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா நடக்கும். அது மேக்ஸிமம் ரன் டைம்ன்றது 15 மினிட்ஸ். இது போதும். ஓகேங்களா? ஸோ லாம்டா டீப் இந்த ரிக்வஸ்ட் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஃபுல்லா அந்த ஆர்ஜின் அப்படின்றது வந்து S3 அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் சர்வர்லெஸ்ஸா பார்க்க போறோம். புரியுதுங்களா? ஆன்லைன்ல ஓகேங்களா? So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 triggers. So the function execute when CloudFront receive a request from viewer before it. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னதாங்க இங்க எழுதிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆர்ஜின்ல இல்லைன்னா CloudFrontக்கு ரிக்வஸ்ட் அனுப்பும். ஓகே, CloudFrontல இருந்து ஆர்ஜினுக்கு போகும். ஆர்ஜின்ல CloudFrontல இருந்துச்சுன்னா அங்கிருந்தே ரெஸ்பான்ஸ் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா ஆர்ஜினுக்கு போயிட்டு ஆர்ஜின்ல இருந்து வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதை தான் இங்க போட்டிருக்கேன். ஸோ நான் கீழே ஒரு URL போட்டிருக்கேன் பாத்துறீங்களா? ஸோ இந்த AWS அமுடா லாம்டா எட்ஜ் அப்படின்ட்டு இது வந்து அபிஷியல் AWS ஓட சைட். இதுல 10 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. 10மே ரியல் டைம் யூஸ் கேசஸ். நீங்க ஒரு வாட்டி அந்த சைட்டு சூப்பர் சைட்டுங்க. ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒன்று பார்த்து முடிச்சுங்க. அந்த 10 சினாரியோவும் பார்த்துக்கோங்க. அந்த 10 சினாரியோ ஒரு 10 ப்ராஜெக்ட் சொன்னோம். அந்த 10 சினாரியோ நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு 10 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட பேசலாம். இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? மறக்காம பார்த்துக்கோங்க. நீங்க ரியல் டைம்ல எந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாலும் யூஸ் பண்ண போறது CloudFrontன்றது கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. கரெக்டுங்களா?
க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றது கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ரவுட் 5300 யூஸ் பண்ணுவீங்க. ஸோ க்ளவுட் ஃப்ரண்ட் ரவுட் 53 இது இன்டெகிரேட் பண்ணாம நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஆர்ஜின் சில இடத்துல S3ஆவும் வச்சிருக்காங்க, சில இடத்துல சர்வலெஸ்ஸாவும் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம திரும்பியும் இதுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால செட்டிங்ஸ் நான் யூஸ் ஆல் எட்ஜ் லொகேஷன் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் எத்தனை எட்ஜ் லொகேஷன் 216 பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். ஸோ நான் 216 பாயிண்ட் ஆஃப் பிரசன்ட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் நார்த் அமெரிக்கா யூரோப் ஒண்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அமெரிக்கா யூரோப் மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா அப்படின்ட்டு அவங்க ஒரு செக்ரிகேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஆல் எட்ஜ் லொகேஷன் அப்படின்னு போட்டுப்போம். ஓகேங்களா? இதுங்க பிரைஸ் எல்லாம் மாறும். நார்த் அமெரிக்கா யூரோப்ல நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றப்போ அவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மேஜர் ஆடியன்ஸ் எங்க இருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கேற்ற ரீஜன் மாதிரி அவங்க பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பர்பஸ் தான். இப்போ நான் எல்லா 216 கேட்சி சர்வர் யூஸ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வெறும் நார்த் அமெரிக்கா இந்த மாதிரி ஒண்டி யூஸ் பண்ண. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில கஸ்டமர்ஸ் எல்லாம் 4 இடத்துல ஆல்ரெடி சர்வர் வச்சிருப்பாங்க. ஸோ 5வது ஒரு இடத்துல புதுசா சர்வரை கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பழைய கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? அவங்களாம் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி பிசிக்கல் சர்வர்ல இருந்து வந்தவங்க. ஸோ அவங்க பிசிக்கல் சர்வரை சும்மா ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டு அந்த சர்வரை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அதை விற்கலாம் பார்க்க மாட்டாங்க. அதை வித்து கிளவுடுக்கெல்லாம் வர மாட்டாங்க. ஆல்ரெடி பல கோடி கொடுத்து வாங்கினவங்க அதை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. புதுசா கொடுக்குற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டையும் இதை இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க, அவன் இந்தியாவில் ஒன்று வச்சிருப்பான், சைனால ஒன்று வச்சிருப்பான். ஸோ நார்த் அமெரிக்கா யூரோப்ல வந்து நம்ம பிசினஸை டெவலப் பண்ணலான்றப்போ அந்த லொகேஷன்ல இருக்க கேட் சர்வர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு எல்லா எட்ஜ் லொகேஷனும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேஃப் அப்படின்றது கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வேஃப் அப்படின்றது எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ அதனால ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? ஆல்டர்னேட் டொமைன் நேம் சி நேம் நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா, சி நேம் அப்படின்றது என்னன்ட்டு www.example.com அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நீங்க இங்க கொடுத்துக்கலாம். டொமைன் நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா சி நேம்ன்றது ஒரு ரெக்கார்டு. ஓகேங்களா? ஒரு ஐபி ரூட் பண்ணீங்கன்னா அது ஏ ரெக்கார்டு, ஒரு நேம ரூட் பண்ணீங்கன்னா சி நேம். இது ரவுட் 53 பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் SSL சர்டிஃபிகேட் அப்படின்றது டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்துடும். நீங்க ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா ஏசிஎம் அசூர் சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணிப்போம். IAM சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு ஒன்னு சர்வீஸ் இருக்கு. இது ரெண்டுத்துலயும் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ HTTP/2 அப்படின்றது லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுக்கு முன்னாடி வந்து HTTP 1.2 இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே ரீசெண்டா எடுத்துட்டாங்க. ஸோ டிஃபால்ட்டா என்ன கொடுத்துட்டாங்கன்னா HTTP 2 அப்படின்ற லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் எல்லாம் டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா வந்து 1.011 சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுனால 2 அந்த பழைய வெர்ஷனை எடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ டிஃபால்ட் ரூட் ஆப்ஜெக்ட் நம்ம ஆப்ஜெக்ட் என்னது, index.html கரெக்டுங்களா? ஸோ index.html அப்படின்றது கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் லாக்ஸ் ஏதாவது தேவைன்னா ஆன் பண்ணி S3 பக்கெட் கொடுத்துக்கலாம். ஸோ IPv6 அப்படின்றது தேவையா வேணாமா அப்படி இருந்துட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இது கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஓகேங்களா? இது டெப்ளாயிங் வரும். அதுக்குள்ள நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இட் வில் டேக் 10 to 15 minutes டு கிரியேட். ஓகேங்களா? எல்லா கேட்சி சர்வரையும் கனெக்ட் பண்ண போதும் உங்க ஆரிஜினோட. ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் டேக் 10 to 15 minutes. ஸோ அதுக்கு புரியல. அந்த கேட்ச் அந்த அப்போ இந்த வெப்சைட் கிளிக் பண்ணும்போது இந்த கேட்சஸ் மட்டும் வரும். youtube.com வராம IN வரதுக்காக அது யூஸ் பண்ண மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. IN அப்படின்ற ஒரு ரவுட் அந்த ரெக்கார்ட் செட் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, சீனியம் அப்படின்ட்டு அந்த ரெக்கார்ட் செட்டை டிராஃபிக் ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆல்ரெடி இந்தியா, சைனா, UK இந்த 3 இடத்துல பிசிக்கல் சர்வர் இருக்கு. அந்த பிசிக்கல் சர்வர் 3த்தையுமே நான் கிளவுடோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் AWS அக்கௌண்ட்ல. எனக்கு நான் பிசினஸ் இப்போ வேற எங்கேயோ UAE நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இப்போ எனக்கு அந்த நார்த் ரீஜன்ல எத்தனை கேட்சி சர்வர் இருக்கோ, UAE எத்தனை கேட்சி சர்வர் இருக்கோ அந்த சர்வர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? எனக்கு எல்லா 216 இடம் வேணாங்க. எனக்கு இந்த 2 இடம் வந்து போதும். என் ஆடியன்ஸ் இவங்க தான். எனக்கு இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். எனக்கு இந்தியால கேட்ச் சர்வர் எனேபிள் பண்ணா போதும். அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி கூட அவனா ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சிருக்கான். இந்த 2 ரீஜன் அது மாதிரி ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்கான். ஓகேங்களா? சோ நீங்க எல்லா ரீஜனையும் செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் பிளாக் லிஸ்ட். ஓகேங்களா? யூ கேன் பிளாக் லிஸ்ட். ஓகேங்களா? சோ அதை டெப்ளாய் ஆகட்டும். அதுக்குள்ள இதுக்குள்ள கன்சோல் போக முடியுமா பாத்துறோம். சோ ஓகே. சோ இந்த ஜெனரல்ஸ் அப்படின்னு பாத்தீங்களா? இந்த ஜெனரல்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட டிஸ்ட்ரிபியூட் டொமைன் நேம். கரெக்ட்டுங்களா? சோ கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றது டிஃபால்ட்டா ஒரு யூஆர்எல் உங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ண சொன்னோம் பாத்தீங்களா? அதுதான் இந்த டொமைன் நேம். ஸோ டொமைன் நேம் என்னவே தெரியும், அது ஒரு யூஆர்எல். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டா ஒரு டொமைன் நேம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்க இருக்கும். டெப்ளாயிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் லாகிங் ஆஃப் பண்ணிட்டோம், குக்கிங் ஆஃப் பண்ணிட்டோம், ஆல்டர்னேட் டொமைன் நேம் இல்லை, அதனால இல்லை. ஸோ இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் அப்படின்றது நம்ம ரூட். ஓகேங்களா? இங்க இருந்து தான் நம்ம கண்டென்ட்டை எடுக்க சொல்றோம். அந்த அந்த நேம் ஒன்று கொடுத்துருக்கோம். ஆர்ஜின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கையில ஒரே ஒரு ஆர்ஜின் தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, ஒரே ஒரு S3 பக்கெட் தான் இருக்கு. எனக்கு இன்னொரு S3 பக்கெட்டும் வேணும் அப்படின்னா கிரியேட் ஆர்ஜின் அப்படின்னு கொடுத்து நீங்க இன்னொரு S3 பக்கெட்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இதை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டவுன் ஆகுதோ செகண்ட் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேக்கப் பர்பஸ்னால. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு பேக்கப் பர்பஸ். ஓகேங்களா? இது வந்து பேக்கப் சொல்லலாம், டிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ பிஹேவியர்ஸ். ஸோ பிஹேவியர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எஸ்டிடிபி, எஸ்டிபிஎஸ், கிளவுட் ஃப்ரண்டோட ஆர்ஜின் குரூப். ஸோ நம்ம பிஹேவியர் சொல்றோம். எஸ்டிடிபி இது ஒண்டி வரணுமா, எஸ்டிடிபிஎஸ்ல ஒண்டி வரணுமா, அதை ரீடாக்ட் பண்ணுமா, இது எல்லாமே பிஹேவியர்ஸ். ஸோ எரர் பேஜ் நீங்க ஏதாவது எரர் பேஜ் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா யூ கேன் கிரியேட் எரர் பேஜ் அண்ட் யூ கேன் யூஸ் இட் ஹியர். ஸோ 400 எரர் பேஜுக்கு இதை வந்து ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு 404 3K இந்த எரர் பேஜை த்ரூ பண்ணு அப்படின்ட்டு ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் எரர் பேஜை கிரியேட் பண்ணிட்டு அந்த எரர் பேஜை நீங்க இந்த எரருக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யூ கேன் கிரியேட் எரர் பேஜஸ். ஸோ ஜியோகிராபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஜியோகிராபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எடிட் போட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த இடத்துல 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து அலோ லிஸ்ட், ஒன்னு வந்து பிளாக் லிஸ்ட். அலோ லிஸ்ட் அப்படின்றப்போ நீங்க எந்த கண்ட்ரியை செலக்ட் பண்றீங்களோ அந்த கண்ட்ரி மட்டும் தான் உங்களோட ஆர்ஜினை அக்சஸ் பண்ண முடியும். அந்த கண்ட்ரில இருந்து தான் உங்களோட இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதே பிளாக் லிஸ்ட் அப்படின்னு பண்ணீங்கன்னா எந்த சர்வீஸை எந்த கண்ட்ரியை செலக்ட் பண்றீங்களோ அந்த கண்ட்ரி தவிர மீது எல்லா கண்ட்ரியும் அக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு டெமோவே இதை தான் பார்க்க முடியும். உங்களுக்கு லேட்டன்சி அப்படின்றது காட்டவே முடியாது. லேட்டன்சி அப்படின்றது நம்ம கண்ணால பார்க்க முடியாது. யாரெல்லாம் நெட்வொர்க்கிங் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க எப்படி பார்த்துருப்பாங்கன்னா ஒரு ரவுட்டர், பிஏ ரவுட்டர், எட்ஜ் ரவுட்டர் இதெல்லாம் லாகின் பண்ணி அங்கிருந்து லேட்டன்சியை பார்த்துருப்பாங்க. அது ஒரு மில்லி செகண்ட்ஸ் ரீசனா இருக்கும். ஸோ லேட்டன்சி அப்படின்றது நான் ஜியூஏல உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்வாலிடேஷன். ஸோ இந்த இன்வாலிடேஷன் தான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன். எனக்கு பர்டிகுலர் கேட்சி சர்வர்ல வேணாம் அப்படின்னு கண்டென்ட் வேணாம் அப்படின்னு டெலிவரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கிரியேட் இன்வாலிடேஷன். செலக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் /starன்னு போட்டீங்கன்னா எனக்கு எல்லா இடத்துலயுமே டெலீட் ஆகும். ஆல் 216 பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ்ல என்னோட கண்டென்ட் எல்லாமே டெலீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எந்த பார்த்து அப்படின்ட்டு பார்த்து தேடி இதுக்கிட்ட ஒரு வைல்ட் கார்டு அதெல்லாம் இருக்கு. அந்த ரீஜனோட வைல்ட் கார்டெல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா யூ கேன் டெலீட் யுவர் இன்வாலிடேஷன். மேக்ஸிமம் இன்வாலிடேஷன்ன்றதை அவாய்ட் யாரும் யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லை. பட் தேர் இஸ் அ ஆப்ஷன். ஓகேங்களா? நமக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் யூ ஆல்ரெடி நோ ரைட். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் டெப்ளாயிங் ஆயிடுச்சு. ஸோ டெமோவும் பார்த்துடலாம். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் டொமைன் நேம் அப்படின்ட்டு எடுத்து இது S3. ஓகேங்களா? இங்க பாத்தீங்களா HTTPSல இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டா எந்த இதுல இருக்கு? HTTPSல இருக்கா? இது என்னோட S3யோட ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஓகேங்க. S3 இது பாத்தீங்கன்னா ஸோ ஒரே நிமிஷம் நான் சார்ட் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். சொல்லுங்க. புரியல. டொமைன் நேம் அப்படியே ஒன்று கிரியேட் பண்ணி நீங்க உள்ள கொடுத்துருந்தீங்கன்னா ஓகேங்களா? ஒரு டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்றதுக்கே காசு. ஓகே. இப்போ இங்க டொமைன் நேம் நீங்க எப்படி கொடுப்பீங்க? Route 53ல நீங்க ஆல்ரெடி ஒரு டொமைன் வாங்குனீங்கன்னா
யூ கேன் யூஸ் த டொமைன் இன் ரவுட் 53. ஓகேங்களா, கோடாடியில் ஒரு சி நேம் அப்படின்ட்டு ஒரு 4-5 கிரியேட்டிவ் வந்துருக்குங்களா. ஸோ யூ கேன் எடிட் தட் சி நேம் இன்டு ரவுட் 53. உங்களுக்கு ஒரு 4 சி நேம் கொடுக்கும். அந்த 4 சி நேமுமே நீங்க கோடாடியில் மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த சைட்டை ஆக்சஸ் பண்றாங்களோ அந்த சி நேம் இங்க கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ரவுட் போட்டு இந்த ஆரிஜினை கொடுப்பீங்க, சி நேம் அப்படின்ற ரெக்கார்ட் போட்டு. ஓகேங்களா. ஸோ இது டிஃபால்ட்டா HTTPSல ஒர்க் ஆகும். கரெக்டுங்களா. ஸோ இது இப்போ பார்த்தீங்களா நாட் செக்யூர். ஸோ நான் இதை போத் HTTP அண்ட் HTTPS ரெண்டுத்தையுமே எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால தான் எனக்கு 2 ப்ரோட்டோகாலுமே எனக்கு ஆக்சஸ் ஆகுது. ஸோ நான் வெறும் HTTPS சொல்லி கொடுத்துருந்தேன்னா இந்த சைட் எனக்கு ஆக்சஸ் இருக்காது. அதுவே HTTP to ரீடைரக்ட் டு HTTPSனா நான் HTTPல கொடுத்தா கூட அது ரீடைரக்ட் பண்ணி 443ல வந்து தான் எனக்கு ஆக்சஸ் ஆகும். இது வரையும் யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட், so sorry, okay, geo restriction. So geo restriction block list இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன், சேவ் செஞ்சு கொடுக்குறேன். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரிக்வஸ்ட் போட்டோம்ல, இதுக்கப்புறம் நமக்கு எரர் த்ரூ பண்ணும். ஆமா, லோட் ஆகாத எரர் த்ரூ பண்ணும். ஸோ இது 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகும். இதுக்குள்ள ஒன்று டாபிக் போயிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ இதுவரையும் யாருக்கா டவுட் இருக்கா இந்த கிளவுட் பிரிண்ட்? ஓகேங்களா. கிளவுட் பிரிண்ட் அப்படின்றது ஈஸியாக தான் இருக்கும் கிரியேட் பண்றது. ஓகேங்களா. அதை டெமோவா காட்ட முடியாது, ஏன்னா லேட்டன்சி அப்படின்றது எனக்கு பார்க்க முடியாது. ஓகேங்களா. அதனால கிரியேஷன் எப்படி பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு ஹவு டு கிரியேட் த கிரியேஷன், அதோட அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக சொல்லியிருக்கேன். ஸோ லேம்டா அப்படின்ற ஒன்று நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டா 2 டாபிக் எடுத்திருப்பேன். ஓகேங்களா. ஃப்ரெஷ்ஷா ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ AWS கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒன்று பார்க்க போறீங்க. கரெக்டுங்களா. ஸோ இவ்வளவு நேரம் நீங்க எல்லாமே என்ன பார்த்துருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாருமே நீங்க வந்து கன்சோல்ல போயிட்டு எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க. கரெக்டுங்களா. ஸோ இப்போ கிளவுட் ஃபார்மேஷன் ப்ரொவைட்ஸ் a common language for you to describe and provision all the infrastructure resources in your cloud environments. ஸோ இதுவரை நீங்க ஒரு EC2, ஒரு VPC, இப்போ கிரியேட் பண்ண கிளவுட் ஃப்ரண்ட், S3 இது எல்லாத்தையுமே ஒரு கோடா எழுதிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிளவுட் ஃபார்மேஷன்ல. ஓகேங்களா. இதை வந்து கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், சாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். ஓகேங்களா. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு கோட்ல மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா. ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு 5 days டைம் எடுத்துக்கிறாங்க. டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் எல்லாமே பக்கா ஓகே அப்படின்றப்போ, ஸோ எனக்கு டெஸ்டிங் என்விரான்மெண்ட் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு கஸ்டமர் கேட்கறாங்க. ஸோ இப்போ டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் ஒரு 10 minutes, திரும்பி ஒரு 5 days, ஸோ டோட்டலி 10 days. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டிங்கும் ஓகே அப்படின்றப்போ ப்ரொடக்ஷன் போவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் 5 days ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு VPC இருக்கும், அந்த VPCக்குள்ள ஒரு S3 ஸ்டோரேஜுக்கு இருக்கும், இல்லாட்டி EFS CBS அப்படின்ட்டு இருக்கும், சர்வர்ஸ் இருக்கும், Route 53 கிளவுட் பிரிண்ட், இது மாதிரி நிறைய சர்வீசஸ், ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சர்வீசஸ் சேர்ந்தது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கரெக்டுங்களா. அதை நம்ம ஒரு ப்ராஜெக்டாவே பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் ஒவ்வொரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு 555 4 என்விரான்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 நாள் ஆகுது. இதுல நடுவில் ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படின்ட்டுவாங்க. ஸ்டேஜிங்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் போட சொல்லிடுவாங்க. டெஸ்டிங்ல இருந்து ஸ்டேஜிங்க்கு அதுக்கு ஒரு 5 நாள் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கு. ஸோ ஆக மொத்தம் 25 days ஒரு ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு டில் ப்ரொடக்ஷன். ஸோ இதுலயே டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்க ஒரு கோடா எழுதி அதை எப்படி யூஸ் பண்றதை நான் சொல்றேன். கோடா எழுதி ஒரு வாட்டி நீங்க ஒரு வாட்டி எழுதி
நீங்க யூஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்றது கிரியேட் ஆகும். இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க 5 நாள் கூட கோட் எழுதுங்க. இதே என்விரான்மெண்ட்டை ஸ்டேஜிங்கோ, டெஸ்டிங்கோ, ப்ரொடக்ஷனுக்கோ எழுத போறீங்களா, அது எல்லாத்தையுமே உங்களோட இன்புட்ஸ் தான் மாறும். ஓகேங்களா? எனக்கு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்றப்போ இந்த T2.micro அப்படின்றது மோர் தென் எனஃப் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? எனக்கு அந்த EC2 மிஷின் அப்படின்றது மோர் தென் கெப்பாசிட்டி. ஒண்ணுமே இல்ல. ஒரு டெவலப்பர் டீம் கோட் எடுத்துட்டு போய் சும்மா உட்காந்து டெவலப் தான் பண்ண போறாங்க. அவங்களுக்கு நம்ம நார்மல் கம்ப்யூட்டர் மாதிரி. அதே ஒரு டெஸ்டிங்ன்றப்போ ஒரு நிறைய டெஸ்டிங் ரன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து T3 மீடியம், T4 லார்ஜ் அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுவே ப்ரொடக்ஷன் போட்டீங்கன்னா M4 இது மாதிரி பெரிய டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்போ நீங்க இந்த இன்புட்டை ஒண்டி தான் மாத்த போறீங்க. கரெக்ட்டுங்களா? உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேம். ஒரு EC2னா ஒரு EC2 இருக்க போகுது. ஒரு VPCனா ஒரு VPC இருக்க போகுது. உங்களோட கெப்பாசிட்டி இந்த இன்புட்ஸை ஒண்டி மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகுமா? ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டை 5 டேஸ்ல கிரியேட் பண்றீங்க. அதே என்விரான்மெண்ட்டை கோடு மூலியமா நீங்க டெம்ப்ளேட் மூலியமா மீதி 4 என்விரான்மெண்ட்டை வித்தின் 2 to 3 மினிட்ஸ்ல கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? இது ரீயூசபிள். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். ஓகேங்களா? கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். இந்த கிளவுட் ஃபார்மேஷன் ப்ரொவைட்ஸ் a common language to describe provision all infrastructure resources in your cloud environment. இந்த கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது AWS ஒண்டி தான். ஓகேங்களா? ஸோ AWSல இருக்கிற கிளவுட் சர்வீசஸ்க்கு ஒண்டி தான் யூ கேன் கிரியேட் ரிசோர்சஸ். ரிசோர்சஸ் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஒரு EC2ன்றது ஒரு ரிசோர்ஸ், S3ன்றது ஒரு ரிசோர்ஸ். ஒவ்வொரு சர்வீஸை ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்ஸ் allow you to use the programming language or a simple text file to model and provision. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது. ஓகேங்களா? It automate and secure manner to resource need to application across all the region. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நீங்க எந்த ரீஜன்ல வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ரீஜனுக்கு அப்படி இந்த ரீஜனுக்கு தான் நான் டெம்ப்ளேட் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரீஜன்ல வந்து தான் ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எழுதிட்டீங்க, அதோட ரீஜன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மாத்திட்டு நீங்க வேற ரீஜன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரீஜன் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஓகேங்களா? மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கனால என்னவே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் ஒரு செல்ஃபா ஒரு AWS கன்சோல் உட்காந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரியல் டைம்ல அப்படி இருக்காதுங்க. ஓகேங்களா? பேரண்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அக்கௌண்ட் கீழே தான் சைல்டு அக்கௌண்ட் அப்படின்ட்டு 4-5 அக்கௌண்ட் இருக்கும். அந்த சைல்டு அக்கௌண்ட்ல தான் நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு மேல பேரண்ட் அக்கௌண்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. பில்லிங் எல்லாமே அந்த பேரண்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். இதெல்லாமே ரியல் டைம். ஓகேங்களா? ஸோ பில்லிங்ன்றது ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் இது மாதிரிலாம் நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுக்கும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? என்னோட கிளவுட் ஃபார்மேஷன்ல இருந்து எனக்கு உங்க கையில இருந்து IAM ரோல், பர்மிஷன், ஆக்சஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்களோட அக்கௌண்ட்லேயே ஐ கேன் கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட், இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் இஸ் அவைலபிள் அட் நோ அடிஷனல் சார்ஜஸ். ஸோ இந்த கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றதுக்கு நீங்க அடிஷனலா எதுவுமே சார்ஜ் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நோ பேமெண்ட் ஃபார் ஒன்லி AWS ரிசோர்சஸ் நீட் டு ரன் யுவர் அப்ளிகேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது வெறும் AWS ரிசோர்சஸ் கொண்டு தான். நீங்க DevOps அப்படின்னு படிக்கிறப்போ Terraform அப்படின்னு ஒரு டூலை படிப்பீங்க. அந்த Terraform அப்படின்றது 100 எத்தனை கிளவுட் சர்வீஸ் இருக்கோ அத்தனை சர்வீஸ்க்குமே Terraformல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட் அப்படின்ட்டு எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ AWS கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஃபர்ஸ்ட் S3ல அப்லோட் பண்றீங்க. ஓகேங்களா? யூ கேன் அப்லோட் இட் இன் S3 டிஃபால்ட். ஃப்ரம் தேர் யூ ஆர் ரன்னிங் தட் இன் ஸ்டாக்ஸர். ஓகேங்களா? அதெல்லாம் சும்மா டயக்ராம் மாதிரி போட்டிருப்பேன். ஒரே நிமிஷம். ஹலோ, இல்லடா, இன்னும் 10 to 15 நிமிஷம் ஆகும்டா. ஸோ இந்த கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா JSON அண்ட் YAML. நீங்க இதுவரையும் கோடே பார்த்துக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா? இதுவரையும் நீங்க கோடு ஜென்ரலா JSON தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுவரையும் நீங்க AWS சர்வீஸ்ல கோடே பார்த்துக்க மாட்டீங்க. ஓகேங்களா? இதுல வந்து AWS கிளவுட் ஃபார்மேஷன் என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா எல்லா டெம்ப்ளேட்ஸுமே அவைலபிளா இருக்கும். You don't need to worry about you can write your own templates. நீங்க எழுதணும் அப்படின்றது கிடையாது. You have all the templates. You can download it and copy paste it. You can reuse it. Just you need to do changes as per your requirement.
ஓகேங்களா? டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். அதை டவுன்லோட் பண்ண போறீங்க, காப்பி பண்ண போறீங்க, பேஸ்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ இன்புட்ஸ் ஒன்லி மாத்திக்க போறீங்க. அதை நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ ரைட் சைட் ஜேசன் மெத்தட்ல இருக்கும். நான் எப்பவுமே ஜேசன் அப்படின்றத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஐ வில் ப்ரிஃபர் ஆல்வேஸ் யாமல். ஸோ யாமல் அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரீடபிளா இருக்கும். அதுவும் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதை தான் நாங்க போட்டிருப்பேன். ஸோ பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் செட் சேஞ்சஸ் ட்ரிஃப்ட் டிடெக்ஷன் கிளவுட் ஃபார்மேஷன் பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்னெல்லாம் படிச்சுட்டு உள்ள போய் பார்த்தோம். அதே மாதிரி கிளவுட் ஃபார்மேஷனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது படிச்சுட்டு உள்ள போய் பார்ப்போம். ஸோ அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ ஆமா அப்படின்ட்டு உள்ள போயிட்டு நான் மறந்துடும். அதனாலதான் நான் கண்டென்ட் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணால காட்டுறேன்னுட்டு. ஸோ ஸ்டாக்ஸ் கிளவுட் ஃபார்மேஷன்ல எல்லாமே ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு டெம்ப்ளேட்னு சொன்னேன்ல, அந்த டெம்ப்ளேட்டை ஒரு ஸ்டாக்கா கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒரு அப்லோட் பண்ணி ஒரு ஸ்டாக்கா கிரியேட் பண்ணுவீங்க. அதை கிரியேட் பண்ணிட்டு அதை ரன் பண்றப்போ ஒண்டிதான் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸ்டாக் இஸ் a collection of AWS resources. நான் ஆல்ரெடி சொன்னது நிறைய AWS ரிசோர்ஸ். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே நிறைய ரிசோர்ஸ் இருக்கிறது தான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கரெக்டுங்களா? ஸோ வெறும் ஒரு EC2 அப்படின்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அந்த EC2க்கு ஒரு நெட்வொர்க் இருக்கணும். அந்த நெட்வொர்க் அந்த EC2ல கிரியேட் ஆகிற லாக் ஸ்டோர் பண்றதுக்கு S3 இருக்கணும். அதுக்கு ஒரு ரவுட் 53 கனெக்டா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ரிசோர்ஸை ஒரு இதுவா வச்சிருக்கிறது தான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு சிங்கிள் யூனிட்டா ஒரு டெம்ப்ளேட்டா எழுதி ஒரு ஸ்டாக்கா கிரியேட் பண்ணுவீங்க. அதை கிரியேட் பண்ண அப்புறமா தான் அதை தான் AWS கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் செட்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எனேபிள் யூ டு கிரியேட் அண்ட் அப்டேட் டெலிட் ஸ்டாக் அக்ராஸ் இன் மல்டிபிள் ரீஜன் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஸ்டாக் செட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஒரு ரீஜன்ல இருந்து மல்டிபிள் ரீஜன்லயும் நீங்க கிரியேட் பண்ணிடலாம். மல்டிபிள் அக்கௌண்ட்ஸும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஸ்டாக் செட்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் ஸ்டாக் செட்ன்றது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. கிளவுட் ஃபார்மேஷன் அவங்களோட ஜாப் ரிக்வயர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்துச்சுன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் ஸ்டாக் செட், கண்டிப்பா இது பேசிக் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ன்றது ஒரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டை ஒரு ஸ்டாக்கா கிரியேட் பண்ணுவோம். அதுவே ஸ்டாக் செட் அப்படின்றது அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். we can use it in multiple region as well as multiple accounts. அதுதான் ஸ்டாக் செட். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் செட் allow you to preview how process. ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை ஒரு ஸ்டாக் செட் மூலமா கிரியேட் பண்ணிட்டீங்க. அது வந்து T2.microல கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதை வந்து T3.medium அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்றீங்கன்னா அதை பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்றப்போ அது நடந்துரும். அது எல்லாமே சேஞ்ச் செட் ஆப்ஷன் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதை தான் இங்க போட்டிருப்பேன். இந்த சேஞ்ச் செட்ஸ் allow you to preview how proposed change to stack might impact your running resource. ஸோ ஆல்ரெடி என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க, எதனால இம்பாக்ட் இருக்கு அப்படின்ற சேஞ்சஸ் எல்லாமே சேஞ்ச் செட் அப்படின்னு ஆப்ஷன்ல காட்டும். ஸோ ட்ரிஃப்ட் டிடெக்ஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரன் ட்ரிஃப்ட் டிடெக்ஷன் டு ஐடென்டிஃபை கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பிட்வீன் யுவர் லைவ் ரிசோர்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு டெம்ப்ளேட் மூலியமா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றீங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மேனுவலா நீங்க ஏதாவது மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரிஃப்ட் மாதிரி கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஒரு ட்ரிஃப்ட்னா ஒண்ணு இல்லை, ஒரு எரர் த்ரூ பண்ணுங்க, ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணும். ஸோ உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க கோட்ல மேனேஜ் பண்றீங்க, ஆனா உங்க லைவ்ல யாரோ ஏதோ மாத்திருக்காங்க, அது என்ன மாத்திருக்காங்கன்ட்டு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரிஃப்ட் டிடெக்ஷன் இப்படி எல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளவுட் ஃபார்மேஷன் பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி. ஸோ இந்த கிளவுட் ஃபார்மேஷன் பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவர் ப்ரொவிஷன் அண்ட் மேனேஜ் தேர்ட் பார்ட்டி ரிசோர்சஸ் டைப் மாடியூல்ஸ் பப்ளிக் AWS பார்ட்னர் நெட்வொர்க். ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னோம் பாத்தீங்களா, விமல் ஐ வில் அந்த பிபிடி உங்களுக்கு பவன் ஷேர் பண்ணுவார் வீடியோவோட. ஓகேங்களா? அந்த வீடியோ பிபிடிலே இருக்கும் உங்களுக்கு லிங்க். ஓகேங்களா? ஸோ இந்த கிளவுட் ஃபார்மேஷன் பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி அப்படின்றது நீங்க ஒரு பேங்கிங்க்கு நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்கிங் ப்ராஜெக்ட் நீங்க ஒர்க் பண்றீங்க. ஸோ ஒரு கிரெடிட் கார்டு இல்ல ஒரு டெபிட் கார்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க. அவங்களே டெபிட் கார்டு ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஓகே, எனக்கு கிரெடிட் கார்டு இதே மாதிரி பண்ணி கொடுங்க ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க திரும்பியும் கிரெடிட் கார்டுன்னு தனியா ஒர்க் பண்ண தேவையில்ல. அதை நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருப்பீங்களா, அந்த டெம்ப்ளேட் எல்லாமே ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி அப்படின்ட்டு
ஸோ இது ரிஜிஸ்ட்ரி அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்க. உங்க பப்ளிக்கா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க. அதுல பிரைவேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் வரப்போ அதோட இன்புட்ஸ் வேரியபிள்ஸ் அவுட்புட் வந்து கொடுத்துட்டு அந்த அந்த இடத்துல இருந்து கோடை வந்து ரீயூஸ் பண்ண போறீங்க. புரியுதுங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஒரே மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆல்ரெடி 5 நாள் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நாள் சொன்ன பார்த்தீங்களா, 25 நாளுக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இதே டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் விஷயத்த மாத்துற மாதிரி இருக்கும் ஆஸ் பர் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி பப்ளிக் ரிஜிஸ்ட்ரியில ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ டெமோ போயிடலாம். இன்னும் டெப்ளாய் ஆயிட்டு இருக்கு. Still it was deploying. That's right. Okay. ஸோ இங்க டெப்ளாய்டு அப்படின்னு வரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ கிளவுட் பிரிண்ட் அப்படின்றது கிளவுட் பிரிண்ட் தான். சாரி, ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, ஸ்டாக் எல்லாமே இந்த இடத்துல ஸ்டாக்கா தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு டெம்ப்ளேட் எழுதுவீங்க, அந்த டெம்ப்ளேட்டை ஸ்டாக்கா கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டாக் செட், எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ கிரியேட் ஸ்டாக் செட் அப்படின்னு கொடுத்துவாங்க. கிரியேட் கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். டெம்ப்ளேட் இஸ் ஆல்ரெடி ரெடி. நீங்க ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் அப்லோட் த டெம்ப்ளேட் ஃப்ரம் ஹியர். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கோடா எழுதுவீங்க. ஸோ அந்த கோடை எல்லாருமே மேக்ஸிமம் வந்து அவங்களோட லோக்கல் பிசில இருந்து தான் டெவலப் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால்தான் இந்த ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யூஸ் எட் சாம்பிள் டெம்ப்ளேட். ஸோ டிஃபால்ட்டா அவங்களே ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு 6-7 இருக்கும். ஸோ லேம்ப் ஸ்டாக், ரூபி ஆன் ரெயில் ஸ்டாக், வேர்ட்பிரஸ் பிளாக், ஒரு சின்ன சின்ன 4-5 ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க ஸ்டாக் செட் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லேம்ப் ஸ்டாக் அப்படின்றது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, கிரியேட் லேம்ப் ஸ்டாக் யூசிங் ஒரு சிங்கிள் EC2 இன்ஸ்டன்ஸும் ஒரு லோக்கல் MySQL டேட்டா பேஸும் ஒரு ஸ்டோரேஜும் கிரியேட் பண்ணும். ஒரு சர்வர், ஒரு ஸ்டோரேஜ், 2 டயர் ஆர்கிடெக்சர்ல உங்களுக்கு ஒன்று இது கிரியேட் பண்ணி கொடுக்கும் போது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண போறது இல்லை. இது வந்து சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அதை ஸோ கிரியேட் அ டெம்ப்ளேட் இன் டிசைனர். ஓகேங்களா? ஸோ இந்த கிரியேட் அ டெம்ப்ளேட் இன் டிசைனர் கொடுத்துட்டு இங்க கிரியேட் டெம்ப்ளேட் இன் டிசைன் கொடுத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் கோடா உண்டி தான் அடிக்க முடியும்னு சொன்னேன் பாத்தீங்களா? கோடா உண்டி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பெயிண்டாவும் அடிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ S3 ஒன்று எடுத்துட்டு வரேன். இங்க இருக்கு S3. ஓகே, S3. ஸோ S3ல நான் ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்து இங்க டிராக் போடுறேன். ஓகேங்களா? எனக்கு கீழே பாத்தீங்களா, எனக்கு S3 பக்கெட்டுக்கான ஒரு YAML ஃபைல் வந்துருச்சு, ஜேசன் ஃபைல் வந்துருச்சு. இதே YAML ஃபைல பாத்தீங்களா, YAML ஃபைல் பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட மெட்டாடேட்டா டிடெக்ஷன் பாலிசி டிபெண்ட்ஸ் ஆன் இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த S3யோட கோடு வந்துடும். ஓகேங்களா? இந்த S3க்கு ஒரு பக்கெட் பாலிசி வேணுமா? ஸோ ஒரு பக்கெட் பாலிசி எடுத்து ஒரு பக்கெட் பாலிசியை போட்டு அந்த பக்கெட் பாலிசியை இதோட இன்டகிரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கோடு பாத்தீங்கன்னா இந்த பக்கெட் பாலிசியோட இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைனும் நீங்க பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இது ஒரு ஆப்ஷன், அதனால தான் இது கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ டிசைன் பண்ண போறது இல்லை. நான் ரியல் டைம்ல யாருமே டிசைன் பண்ண மாட்டாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து 2 வேலையா இருக்கும். ஃபுல்லா உங்களுக்கு கோடும் கொடுக்காது. ஓகேங்களா. S3 பாலிசி இப்படி தான் கொடுக்கும். திரும்பி நீங்க உட்காந்து கோட்ல எல்லாத்தையுமே சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரியல் டைம்ல இதை யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க S3ல அப்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அப்லோடே டெம்ப்ளேட். ஸோ நான் இப்போ S3ல எந்த டெம்ப்ளேட் இல்லை, நான் அப்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்லோடே டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்தோன்னே நான் சூஸ் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் பர்மிஷன் ஓகேங்களா. EC2 வித் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். YAML ஃபைல் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு அந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்களா. ஸோ AWS டெம்ப்ளேட் ஃபார்மேட் வெர்ஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இந்த வெர்ஷன் அப்படின்றது டிஃபால்ட். இந்த டிஸ்கிரிப்ஷன்ன்றது நீங்க எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எழுதுறீங்க அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்கிரிப்ஷன்ன்றது நீங்க என்ன வேணா எழுதிக்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட் யாருக்கு, யாரு எழுதுறீங்க, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன சர்வீஸை எப்படி யூஸ் பண்றீங்க, அது மாதிரி ஒரு ஓவர்வியூ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நீங்க கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பெராமீட்டர் கீழே கீ நேம்ஸ், திரும்பி அந்த கீ நேம்க்கான டிஸ்கிரிப்ஷன் டைப். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ரிசோர்ஸ் வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ரிசோர்ஸ் அப்படின்றது என்ன கொடுத்துருக்கேன். ஸோ AWS ஸ்டிங் டிஸ்கிரிப்ஷன், இங்க ஒரு வெப் சர்வர் EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அலோடு வேல்யூ அப்படின்ட்டு இந்த இடத்துல பாத்தீங்களா இன்ஸ்டன்ஸ் டைப் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நான் உள்ள போறப்போ ஐ கேன் செலக்ட் இட். புரியுதுங்களா. எனக்கு T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் வேணும்னா T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்க அப்படி இல்ல நான் இங்கே அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா வெறும் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு வெறும் T2 மைக்ரோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். அலோடு வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் எத்தனை நல்லா இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இதே டெம்ப்ளேட்டை நாளைக்கு எனக்கு T3 மீடியம், X4 லார்ஜ், அதுல M4 லார்ஜ் வேணும்னு பாத்தீங்கன்னா இதே டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணி அந்த EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுவோம். கரெக்டுங்களா. கரெக்டுங்க தானே. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரியல் டைம்ல கோட் இப்படி தான் எழுதுவாங்க. இப்படி எழுதுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா. ஸோ கோட் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாமே சின்னதான். நான் இந்த கோடு உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதே ஜேசன் பாத்தீங்களா கசாம இருக்கும். எனக்கு ஜேசனே பிடிக்காது. ஓகேங்களா. ஸோ சில பேர் ஜேசன்ல கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க ஜேசன் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. சில டெவலப்பர்ஸா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஜேசன் இந்த 2 டெம்ப்ளேட்டுமே உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டெம்ப்ளேட்டை நீங்க ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க. அது இல்லாம நிறைய சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பாக்குறோம்னா டெவாப்ஸ்ல நம்ம டெராஃபார்ம் அப்படின்னு ஒரு டூலை பார்க்கணும். அந்த டூலை நம்ம டீப் டிரைவா கோடு எப்படி எழுதுறதுன்ட்டு பார்ப்போம். உங்களுக்கு டெராஃபார்ம் அப்படின்னு ஒரு டூல் தெரிஞ்சதுன்னா நீங்க டெராஃபார்ம் மூலியமா கிளவுட் ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணலாம். கிளவுட் ஃபார்மேஷன் மூலியமா இருந்து ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ரீசெண்டா அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா ஒரு செக்யூரிட்டி பேஸ்ல அந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடு. ஓகேங்களா. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடு அப்படியே யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இதை அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ ஸ்டெப் 2 கொடுத்தோம்னா இது டெமோ ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ ரியல் டைம்ல இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்ன சர்வீஸ் கிரியேட் பண்றீங்க. ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் ஸ்டாக் அப்படின்னு வச்சிருப்பாங்க ரீயூஸ் பண்றதுக்கு. ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 3 tier ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட்னா 3 tier ஆர்கிடெக்சர் ஸ்டாக் அப்படின்னு கிரியேட் வச்சிருப்பாங்க. ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னா இ-காமர்ஸ் வெப்சைட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்ட் நேம் வச்சு ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் பாத்தீங்களா எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாமே நாங்க அலோடு வேல்யூ அப்படின்னு கொடுத்ததுனால காட்டு. எனக்கு வேற எதுவுமே எதுக்கு காட்ட மாட்டேங்குது. அலோடு வேல்யூன்னு கொடுத்தா எனக்கு ஆப்ஷன் எல்லாம் காட்டும். ஸோ கீ நேம் அப்படின்றது வேணும். நான் VPC2 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ SSH லொகேஷன் 0 டிஃபால்ட்னு கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இங்க போயிட்டு மை ஐபி அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி மை ஐபி அட்ரஸ்ன்னு கொடுத்தா என்ன ஒரு அட்வான்டேஜ்? ஒன்லி என்னால வேண்டிதான் அந்த EC2 லாகின் பண்ண முடியும்.
புரியல. overall இந்த Wi-Fi என்னோட மிஷினோட ஐபி தான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்படி கனெக்ட் பண்ணா என்னோட மிஷின்ல இருந்து வரலாம். ஓகேங்களா? ஆனா ரியல் டைம்ல இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால கூகுள் போட்டீங்க. ம். அது வந்து இப்போ இன்டர்நெட் கனெக்டிங்னா அதோட ஐபி தான டிஸ்ப்ளே ஆகும். இல்ல கூகுள்ல இருந்து என்னோட ஐபி தான் கிடையாது. இப்போ என்ன ஐபி காமிச்சது? கூகுள் தான் காமிச்சது. ஐபி கான்ஃபிகரா ஓகேங்களா? இதுதான் என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் டிஎன்எஸ் ஐபி. மை ஐபின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் ஐபி இதுவாக தான் இருக்கும், ஈத்தர்நெட் ஐபி. ஓகேங்களா? ஸோ மை ஐபி அப்படின்றது வந்து என்னோட ஆஃபீஸ், என்னோட விபி, என்னோட பப்ளிக் ஐபி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போதான் வந்து நீங்க டாக்ஸ் அப்படின்றது எதுக்கு தெரியும். ஸோ சூஸ் ஐஎம் ரோல். இப்போதைக்கு நம்ம ஐஎம் ரோல் தேவையில்லை. ஸோ ஐஎம் ரோல் எப்பெல்லாம் தேவை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து இப்போ ரூட் யூஸராக லாகின் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? இது வந்து என்னோட அக்கௌண்ட், நான் ரூட் யூஸராக லாகின் பண்ணியிருக்கேன். ஆனால் ரியல் டைம்ல நீங்களாம் ரூட் யூஸராக லாகினே பண்ணியிருக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா? ஸோ ரியல் டைம்ல நீங்க வந்து ஒரு ஐஎம் ரோல தான் உள்ள லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சஸ் அப்படின்றது ஃபுல்லா இருக்காது. நீங்க ஆக்சஸ் இப்போ ஒரு நிறைய ஸ்டாக்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐஎம் பாலிசி இருக்கும். அந்த பாலிசி அப்படின்றத ரோல் எடுத்து வந்து நீங்க இங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களால கிளவுட் ஃபார்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா கிளவுட் ஃபார்மேஷன் மூலியமா ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரியல் டைம்ல இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களோட சூப்பர் அட்மின் கால் பண்ணுவீங்க, நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆக்சஸ் வேணும் அப்படின்ட்டு ஒரு மேனேஜரை வச்சு போடுவீங்க. மேனேஜர் அப்ரூவல் கொடுத்துட்டு அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோலை கொடுத்துட்டு அந்த ரோல் எடுத்து வந்து அட்டாச் பண்ணி தான் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த இடத்துல ஐஎம் ரோல் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஃபெயிலியர் ஆப்ஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, ரோல் பேக். இப்போ நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கப்போ ஏதாவது ஒரு எரர் வந்து கிரியேட் ஆகாம போச்சுன்னா அதை ரோல் பேக் பண்ணும். இந்த ரோல் பேக் அப்படின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சேஞ்ச் பண்றப்ப என்ன ஆகுது, எரர் த்ரூ பண்ணுது. ஸோ நீங்க T2 ல இருந்து 3 மீடியம் போறீங்க, ஆனா ஏதோ ஒரு ரீசனால எரர் வருது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி வாங்காம திரும்பியும் பழைய மெத்தட்ல T2.microக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி சர்வீஸ் டவுன் டைமை குறைச்சோம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் ரோல் பேக் மெத்தட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் பாலிசி, இப்போதைக்கு நம்ம ஸ்டாக் பாலிசி இல்லை, ரோல் பேக் கான்ஃபிகரேஷன். அதாவது நீங்க 10 மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணணுமா, இல்லை 5 மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணணுமா, அந்த ரோல் பேக் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். SSN, SQS ஏதாவது கிரியேட் பண்ணிச்சீங்கன்னா இது ஜென்ரலாக எல்லா சர்வீஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க ரியல் டைம்ல. ஸோ அது ஒன்று. ஸோ கிரியேஷன் டைம் அவுட். எனக்கு இப்போதைக்கு டைம் அவுட் அப்படின்றது என்ன தேவை, இது இத்தனை நிமிஷத்துக்குள்ள எனக்கு கிரியேட் பண்ண, இல்லாட்டி எனக்கு டைம் அவுட் த்ரூ பண்ண அப்படின்னு நம்ம செல்ஃபா ஒரு டைம் அவுட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் ரிவ்யூ மாதிரி காட்டும். ஓகேங்களா? ரிவ்யூ மாதிரி காமிச்சிட்டு கிரியேட் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன்ஃபோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்ல பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல கிரியேட்டிங் இன் ப்ராக்ரஸ் டெமோ ஸ்டாக் அப்படின்றது என்னெல்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு ரிசோர்ஸுக்கு அப்படின்னு போனீங்கன்னா, இந்த ரிசோர்ஸ்ல பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ ஸ்டாக் இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது ஒரு கிரியேஷன் கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அந்த டெம்ப்ளேட்லயே நான் EC2 அப்படின்றது ஒன்று இருக்கு, செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது ஒன்று இருக்கு. செக்யூரிட்டி குரூப் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு ப்ராக்ரஸிங்ல என்ன இருக்கு, EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது மாதிரி உங்களோட ஒவ்வொரு ரிசோர்ஸும் கிரியேட் ஆயிடுச்சா, என்ன ப்ராசஸிங்ல இருக்குன்னு இங்க ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவுட்புட்ஸ் இப்போதைக்கு எதுவுமே வராது, ஏன்னா நம்ம அவுட்புட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ பெராமீட்டர்ஸ், இந்த பெராமீட்டர்ஸ்ல நீங்க இங்க பார்த்துருக்கீங்களா, T2.micro VPC02 இந்த கீ வேணும்னா இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இப்போதைக்கு பண்ண முடியாது, ராப் லைன்ல இருக்கு. ஸோ போயிட்டு இருக்கனால எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்க இதை போயிட்டு மாத்தலான்றப்போ மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெம்ப்ளேட், நம்ம டெம்ப்ளேட் பார்த்தீங்களா, இங்கேயே நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூ கேன் வெரிஃபை யுவர் டெம்ப்ளேட் ஃப்ரம் ஹியர் இட்செல்ஃப். நெக்ஸ்ட் இஸ் சேஞ்ச் செட். ஸோ இந்த சேஞ்ச் செட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரியேட் a சேஞ்ச் செட் அப்படின்னு கொடுப்பீங்க. யூஸ் கரண்ட் டெம்ப்ளேட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு T2.micro அப்படி T3 மீடியம் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு
நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் சேஞ்ச் செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எதனால மாத்துறீங்க அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கேட்கும். டிஸ்கிரிப்ஷனை பற்றியும் தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாத்திக்கிறதுக்கு தான் இந்த சேஞ்ச் செட் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே கிரியேட் இருக்கு. நம்ம EC2ல போய் செக் பண்ணிடலாமா நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதா அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுது. செக்யூரிட்டி குரூப் பாத்தீங்களா, டெமோ ஸ்டாக் அப்படின்ற செக்யூரிட்டி குரூப் நம்ம தானே கொடுத்தோம். ஸோ அந்த ஸ்டாக்கோட செக்யூரிட்டி குரூப். ஸோ இது எல்லாமே கிரியேட் ஆகுது. இப்போ டெம்ப்ளேட் மூலியமா கிரியேட் ஆகுது கரெக்டுங்களா. இதை வச்சு இந்த டெம்ப்ளேட் மூலியமா ஆக்சஸ் பண்றதுக்கு இருக்கு. இந்த கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து வெறும் AWSல ஒண்டி தான் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் இது மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஓகேங்களா. டெராஃபார்ம் அப்படின்ற ஒரு டூலை நம்ம படிப்போம். டெராஃபார்ம் மூலியமா நீங்க மல்டிபிள் கிளவுட்ஸ் கோடா எழுதலாம். அதுதான் டெராஃபார்ம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட்ல பூம் நம்பர் 1. இப்போ எப்படி கிளவுட்ல AWSல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கிளவுட்ல டெராஃபார்ம் தான். அந்த டெராஃபார்ம் கிளாஸ் நான் தான் எடுப்பேன் ஓகேங்களா. ஸோ இதுவரையும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்லைன்ல இருக்கா டவுட் இருக்கா? என்னடா இது ஓ சாரிங்க. இதை நீங்க பண்ணி பாருங்க. என்னோட ஐபி வந்து யூஎஸ் ஐபி. இந்த ஆஃபீஸ் லேப்டாப் என் ஐபி யூஎஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுவோம். VPN கனெக்ட் பண்ணதுனால தான் இங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதனால தான் அது ஆக்சஸ் ஆகல ஓகேங்களா. ஜென்ரலா நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். இதுவரையும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதை டெலீட் பண்றதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். எடுக்கும் தெரியல. சரி இதுவரையும் பார்த்ததுல யாருக்காவது டவுட்டா? யாருக்கா டவுட் இருக்கா? இது தெளிவா ஏதாவது டவுட் டவுட்ஸ்? இது ஈஸி தாங்க. உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ல இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்களை ஜஸ்ட் கிரியேட் பண்ணி பாருங்க. இது டெம்ப்ளேட்ஸ் அது ஜஸ்ட் நார்மல் டெம்ப்ளேட்ஸ் தாங்க. நீங்க அபிஷியல் சைட் அமேசான் சைட்டுக்குள்ள போனாவே கிளவுட் ஃபார்மேஷன்ல டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த URL நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நம்ம ஒரு EC2 இதெல்லாம் கிரியேட் பண்ண பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி 4-5 டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஒவ்வொரு டெம்ப்ளேட்டையும் எடுத்து பாருங்க. அது உங்களோட இன்புட் டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே டெம்ப்ளேட்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்க ஒரு EC2 கிரியேட் பண்றது மெயினா என்னென்ன பண்ணுவீங்க, அது எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அது மாதிரி மாத்திக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான். இதை வந்து நம்ம டெராஃபார்ம்ல புரியல. இப்போதைக்கு நம்ம ஒரு EC2 கிரியேட் பண்ணியிருக்கோம்.